அடி. श्रीशैलेशदया पात्रं दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஹரே ராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா லோகக்ஷேமாய குர்வந்தம் பிரேமிகம் சத்குரும் பஜே. யத் பிரசாதேன வச்சசாம் பிரசாதாதி குணோதயः சாவிர்பவது வாக்தேவி மயி வாசா பிரசன்னயா நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதீரயே. வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மணிதயே வாசிஷ்டாய நமோ நமः. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. நமோஸ்து தே வியாச விஷால புத்தே புல்லாரவிந்தாய தபத்ர நேத்ரே ஏன த்வயா பாரத தைல பூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீபः. ஸ்ரீமத் பகவத்கீதையில 6வது அத்தியாயம் தியான யோகம், அதை அனுபவிச்சுன்னு வரோம். கர்மயோகத்தினுடைய தொடர்ச்சியாக தியான யோகத்திலையும் முதல் 1-2 ஸ்லோகத்துல கர்மயோகத்தையே பகவான் சொல்லிட்டு வந்து அதற்கு பிறகு தியானம், அந்த தியானத்தினுடைய முறை, உபாசன முறை, தியானத்திற்கு ஆசனம் எப்படி இருக்கணும், சரீர ஆசனம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பூர்வ பிரவச்சனத்துல பார்த்தோம். அதெல்லாம் பகவானே சொல்லிட்டு வந்தான். ஆசனம்ங்கிறது எப்படி இருக்கணும், ஸ்திரமா இருக்கணும், கொஞ்சம் உயரக்க இருக்கணும். சரீர ஆசனம்ங்கிறது எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் அந்த முறைய, தியானத்தினுடைய முறைய ரொம்ப அழகா சொல்லிட்டு வந்தான். அதுலதான் 16வது 17வது ஸ்லோகங்கள்ல பார்த்தோம்னா எதுவுமே அதிகமாவும் இருக்கக்கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தான் பகவான். அதிகமா தூங்குறவன் இல்ல அதிகமா சாப்பிடுறவன், அதிகமா கண் முழிப்பவன் இல்ல குறைவா சாப்பிடுறவன், குறைவா தூங்குறவன், இல்ல எதுவுமே குறைவாவும் இருக்கக்கூடாது அதிகமாவும் இருக்கக்கூடாது. ஒரு முறை வேணும் அப்படிங்கிறது வாழ்க்கையில. அதிக உழைப்பும் இருக்கக்கூடாது. எப்போ அது வர்க்கஹாலிக் அப்படின்னு இப்பெல்லாம் ஒரு டேர்ம் சொல்றோம். எப்ப பாரு வேலை வேலை வேலைன்னு அப்படியும் இருக்கக்கூடாது. ஒண்ணுமே பண்ணாம அப்படியேதான் நான் இருப்பேன் அப்படின்னு ஒரு லேசினஸ் அப்படியும் இருக்கக்கூடாது. மதமதப்பும் இருக்கக்கூடாது. அதிக சுறுசுறுப்பும் இருக்கக்கூடாது. சோம்பேறியாவும் இருக்கக்கூடாது. ஒரே சரியா உற்சாகவானாகவும் இருக்கக்கூடாது. கர்விஷ்டனா இருக்கக்கூடாது. ரொம்ப விளையாட்டுத்தனம் இருக்கக்கூடாது. ரொம்ப வெட்கப்படுறவனாவும் இருக்கக்கூடாது. எதை கேட்டாலும் வெட்கம். நன்னா பண்ணிருக்கியே அப்படின்னு சொன்னா கூட சில பேர்கள் வெட்கப்படுவா, என்னை பார்த்து அப்படி சொல்லிட்டாளேன்னு. அந்த மாதிரி அதிகமான வெட்கம். இந்த ஒரு ரசிகனாவும், ரொம்ப லோக ரசிகனாவும் இருக்கக்கூடாது, அரசிகனாகவும் இருக்கக்கூடாது. இப்படி எல்லாமே ஒரு லிமிட்ல அப்படி போயிட்டு வர்றதுதான் யோகாபியாசத்துக்கு ரொம்ப முக்கியமான சாதனைகள். இதெல்லாம் வேண்டிய விஷயங்கள். இதெல்லாம் 16வது 17வது ஸ்லோகங்கள்ல சொல்லி 18வது ஸ்லோகத்துல சொல்றான், யதா விநியதம் சித்தம் ஆத்மன்யே வாவதிஷ்டதே யே நிஸ்பிருஹா சர்வகாமேப்யோ கோ யுக்த இத்யுச்யதே ததாக. இப்ப மேல் சொல்லப்பட்ட இத்தனை சாதனைகளும் யாருக்கு மனம் ஒரு நிலைக்கு வந்து விட்டதோ அவளுக்கு தான் இது எல்லாமே கிட்டும். எல்லாமே ஒரு லிமிட்ல கொண்டு போறது அப்படிங்கிறது இந்த இத்தகைய சாதனைகள் செய்யறவனுக்கு தான் அது கிட்டும்னு சொல்றான் பகவான். ஏன்னா நமக்கே புரியும், நம்மளே கொஞ்சம் நம்ம வாழ்க்கை முறைய அப்படி போய் பார்த்தோம்னா நமக்கே புரியும். ஏதாவது ஒரு விஷயம் நம்ம ஒண்ணு அதிகமா செய்வோம் இல்ல குறைவா செய்வோம். அது எல்லாமே ஒரு பதத்துல இப்படி நியூட்ரலா போகணும் அப்படின்னா அதுவே ஒரு சாதனை. அது பகவானுடைய ஸ்மரணத்துக்கு திடமா இருக்கிறவனுக்கு தான் அதுவே வரும். எல்லாமே நியூட்ரலா கொண்டு போறதுங்கிறதே வரும். நிஸ்பிருஹா சர்வ காமேப்யோ கோ. சரி, அது எப்படி வரும் அப்படிங்கிறதுக்காக தான் யதா விநியதம் சித்தம். நம்ம சித்தம்ங்கிறது அப்படி சுத்தமா இருக்கணும். அந்த சுத்தமா இருக்கணுங்கிறதுக்கு என்ன அங்க சாதனை? பகவத் சிந்தனை.
பகவத் சிந்தனை யாருக்கு எப்போதும் இருக்கோ அவர்களுக்கு தான் வாழ்க்கை முறையே ஒரு நியூட்ரலா போகும். இல்லைன்னா ஒண்ணு அதிகமா இருக்கும், இல்ல கம்மியா இருக்கும். எந்த லௌகீக விஷயத்திலயும் மனம் அப்படியே அலப்பாஞ்சுட்டே இருக்கும். அப்படி அலபாயிர மனச ஒரு நிலைப்படுத்தி கொஞ்சம் கட்டுக்கோப்பா கொண்டு வரவன் சமாதி ஸ்திதிய அடைஞ்சவன். அஷ்டாங்க யோகம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அஷ்டாங்க யோகத்துல முதல்ல யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் அப்படின்னு. யமம் நியமம்ங்கிறது முதல்ல கர்மயோகம் தான். ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணம் தியானம் இதெல்லாமே யோகிகளுடைய லட்சணம். யமம் நியமம்ங்கிறது கர்மயோகம், அதை விட்டுடலாம். அடுத்தது ஆசனம் பிராணாயாமம், இது ரெண்டு நமக்கு என்னங்கிறது தெரியும். பிரத்யாகாரம் தாரணம் தியானம்ங்கிறது என்னங்கிறது பூர்வ பிரவச்சனத்திலேயே பார்த்தோம். அதுக்கு இதெல்லாம் தாண்டி இப்ப கடைசி ஆசனம் சமாதி. அந்த சமாதிங்கிற ஸ்திதி ஒருவன் அடைஞ்சவனாக எப்போது ஆகிறான் அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த லௌகீக விஷயத்துல மனம் போனாலும் அந்த மனச கட்டுக்கோப்பா கொண்டு வந்து ஒரு நிலைப்படுத்தினவன் சமாதி ஸ்திதியை அடைஞ்சுட்டான்னு அர்த்தம். சமாதி ஸ்திதினா வெறும் அப்படியே யோகத்திலேயே உட்கார்ந்திருந்தான் அப்படியே ஒரு நாள் போயிட்டான் அப்படிங்கிறது சமாதி ஸ்திதி இல்ல. எத்தகைய நிலை வந்தாலும் எங்கதான் மனசு அல பாஞ்சாலும் கடைசியில வந்து சேர்றது கிருஷ்ண தியானமா இருக்கும். அப்படி ஒருவனுக்கு இருந்தா அவன் சமாதி ஸ்திதியை அடைஞ்சிட்டான் அப்படின்னு அர்த்தம். 19வது ஸ்லோகம். யதா தீபோ நிவாதஸ்தோ நேங்கதே சோபமா ஸ்மிருதாக யோகினோ யத சித்தஸ்ய யுஞ்சதோ யோகமாத்மனஹ. யதா தீபோ நிவாதஸ்தோ. ஒரு தீபம்ங்கிறது எப்படி இருக்கும்? ஒரு காற்றுல அங்கேயும் இங்கேயும் தீபம் இப்படி ஒரு தீபம் ஒரு விளக்கேத்தி வச்சோம்னா அந்த அக்னி அங்கேயும் இப்படி ஆடிண்டே இருக்கும். திடீர்னு பட்டுன்னு இப்படி அணைஞ்சிடும். அது போலதான் நம் மனசு அங்கேயும் இப்படி அலைஞ்சுட்டே இருக்கு இல்லையா? இந்த வியாக்கியானம் கூட கிருஷ்ணனே சொல்லிட்டான். யதா தீபோ நிவாதஸ்தோ கோ. ஒரு தீபம் எப்படி அலப்பாயறதோ அது போல நம் மனசுங்கிறது அப்படி அங்கேயும் அலப்பாஞ்சுட்டே இருக்கும் போது அந்த தீபத்தை எப்படி நம்ம கட்டுக்கோப்பா கொண்டு வர முடியும்னா, ஒரு கண்ணாடியை போட்டுட்டு அந்த தீபத்தை மூடிடுவான். ஏன்னா அது அணையாம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் ஒரு கண்ணாடியை போட்டு அந்த தீபம் இருக்கிறதும் வெளியில தெரியணும், ஆனா அதை அணையவும் கூடாது அப்படின்னு நினைக்கிறவர்கள் ஒரு கண்ணாடியால அதை மூடி வைப்பா. அது போல நம்ம அலப்பாயிர மனச அப்படி கொண்டு வந்து கட்டுக்கோப்பா ஒரு கண்ணாடி போல அதை மூடி அப்படி வைக்கணுமாகில் அது கிருஷ்ண ஸ்மரணத்தால மட்டுமே வரும். அது கிருஷ்ண ஸ்மரணம் இருக்கிறவனுக்கு அவனை அறியாமலேயே அவன் மனசுங்கிறது ஒரு கட்டுக்கோப்பா இருக்குங்கிறது தெரியும். நமக்கு புரியும். அது அவனுக்கு தெரியுமோ இல்லையோ, பாக்குறவர்களுக்கு நிச்சயமா தெரியும். அவன் அங்கேயும் இங்கேயுமா பார்த்தா லௌகீகத்துல இருக்கிற மாதிரிதான் தெரியும். ஆனால் நம்ம ஆழ்ந்து அத்தகையவர்களை கவனிச்சோம்னா நமக்கே புரியும் அவர்கள் சமாதி ஸ்திதி அடைஞ்சவர்கள்னு. அப்படி யார் யோகாரூடன் அப்படின்னு என்னென்னமோ அஷ்டாங்க யோகம் அது இதுன்னு சொல்லிட்டு வந்தார் பூர்வ ஸ்லோகங்கள் எல்லாம். கடைசியில சமாதி ஸ்திதி அப்படின்னு அந்த அஷ்டாங்க யோகத்துல கடைசி ஸ்தானம் வந்த உடனே கிருஷ்ணன் என்ன சொல்றான்? அத்தகைய கிருஷ்ண ஸ்மரணத்துல எப்போ ஒரு கண்ணாடி போட்டு மூடி வச்ச தீபம் போல மனசை எவன் ஒருத்தன் அடக்கி வச்சுட்டானோ அவனே சமாதி ஸ்திதி அடைஞ்சவனாக ஆவான். நேங்கதே சோபமா ஸ்மிருதாக. அதுக்கு ஒண்ணும் பெரிய யோகம் தியானம் கூட தேவையில்லை, அவன் மனசை அடக்கிட்டாலே போறோம். யோகி நோ யத சித்தஸ்ய. நம்ம சித்தத்தை எவன் ஒருத்தன் சுவாதீனமா வச்சுருக்கானோ அந்த சித்தத்தை சுவாதீனமா வச்சுருக்கிறவனே சமாதி ஸ்திதி அடைஞ்சவனாக ஆவான். எந்த காரணம் கொண்டு அந்த சித்தத்தை நம்ம அலையாம இருக்கோ, அந்த கிருஷ்ணஸ்வரூபத்திலேயே அது லயமா இருக்கோ, அத்தகையவன் சமாதி ஸ்திதி அடைஞ்சவனாக ஆறான் அப்படிங்கிறது 19வது ஸ்லோகம். அடுத்தது 20, 21, 22, 23 இது 4மே சேர்ந்து அனுபவிக்க வேண்டிய ஸ்லோகங்கள். இந்த 4 ஸ்லோகமும் சேர்ந்தே பார்ப்போம், ஏன்னா அது ஒரே விஷயங்களை சொல்றதுனால. யத்ரோபரமதே சித்தம் நிருத்தம் யோக சேவையாக யத்ர சைவாத்மனாத்மானம் கோ பஷ்யன்னாத்மனி துஷ்யதி சுகமாத்யந்திகம் யத்தது புத்தி கிராஹ்யமதீந்திரியம் கோ வேத்தி யத்ர ந சைவாயம் கோ ஸ்திதஸ்சலதி தத்வ
ततः यं लब्ध्वा चापरं लाभं मन्यते नाधिकं ततः यस्मिन् स्थितो न दुःखेन गुरुणापि विचाल्यते ये तं विद्या दुःख संयोग वियोगं யோக சம்ஹிதம். இந்த 4 ஸ்லோகங்கள். இந்த முதல்ல எத்ரோ பரமதே சித்தம் அப்படிங்கிறது எந்த யோகத்துல எந்த ஸ்தானத்துல எந்த நிலைய அடைஞ்சா அந்த சித்தம் அப்படிங்கிறது தானே அடங்கிடுமோ, எந்த யோகத்தினால எந்த ஸ்தானத்தினால அந்த சித்தம்ங்கிறது தானே அடங்கிடுமோ, யோக பலத்தால அல்லது சாதனை பலத்தால தனக்குத்தானே அடங்கி போய் விடுமோ, அததான் இங்க எத்ர சைவாத்மனாத்மானம் அப்படிங்கிறார் இந்த 20வது ஸ்லோகத்துல. எப்ப தன்னுடைய சைத்தன்ய பலத்தை தானே பார்த்து கொள்கிறானோ, அதாவது சாட்சா்காரம்னு அர்த்தம் இங்க. தன்னுடைய சைத்தன்ய பலம் அப்படிங்கிறது நம்மளுடைய அந்தர்யாமியா பகவான் இருக்கான் அப்படிங்கிறத உணர்ந்தவர்கள், அது யோகிகள் தான். எப்போதுமே இந்த யோகிகள் தான் அந்தர்யாமியில இருக்கக்கூடிய பகவான சாட்சாத்கரிக்கிறவர்கள். அதனால இங்க அவர்கள் விஷயமாக சொன்னதுனால எத்ர சைவாத்மனாத்மானோ பஷ்யன்னாத்மனி துஷ்யதி பஷ்யன்னு அவர்கள் அந்த சாட்சாத்காரத்தை அந்தர்யாமியில அந்த ஸ்வரூபத்திலேயே அடைஞ்சிடுறார்கள். சாட்சாத்காரம் ஆனதுனால் எப்ப தன் ஸ்வரூபத்துல லகித்து உள்ளானோ, அவன் எந்த சுகத்தை அனுபவிக்கிறானோ, அவன் இந்திரிய விஷயங்களாலேயோ புத்தினாலேயோ இந்த லௌகீக சுகங்களை அனுபவிக்கிறவனை காட்டிலும் அவன் உயர்ந்தவனாக ஆறான். சுகமாத்யந்திகம் யத் புத்திஹி, அவன் அடையிற சுகத்தை இந்த சாமானிய லௌகீக விஷயத்துல இந்திரிய சுகத்தால அனுபவிக்கிறவன் அடைய முடியாது. ஏன்னா எதை வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த சுகங்கள்லாம் நம்ம இந்திரிய விஷயமான லௌகீக சுகங்கள் அனுபவிக்கிறதெல்லாம் தாத்காலிகம். ஆனா யோகிகள் அது ஒரு விதமான, அது ஒரு அழகான ஒரு உபாசனை யோகம் அப்படிங்கிறது. யோகம்ங்கிறது யோகிகளுக்கே அது புரிஞ்ச விஷயம். நம்ம வேணா ஏதோ யோகம் ஒரு ஃபிட்னஸ்க்காக இப்பெல்லாம் நினைச்சுக்கிறோம். ஃபிட்னஸ்க்காக யோகா பண்றேன், நம்மளுடைய பாடியை நல்லா வச்சுக்கணும், ஃபிட்டா வச்சுக்கணும், நல்ல ஷேப்பா வச்சுக்கணும், அதனால யோகா பண்றேன்னு நினைக்கிறவர்களுக்கு இது புரியாது. ஆனா அந்த யோகிகள் அப்படிங்கிறது வேற. வெறுமை யோகத்தை இந்த அபியாசம் பண்றதுங்கிறது வேற, யோகிகள்ங்கிறது வேற. அவர்கள் அந்த யோகம் பண்றதே அந்த சாட்சாத்காரம் அடையறதுக்காக, அந்தர்யாமியில இருக்கக்கூடிய பரமாத்மாவை சாட்சாத்கரிக்கிறதுக்காகவே யோகிகள் யோகாபியாசம் பண்றார்கள். அவர்களுக்கு என்ன ஒரு லாபம், எந்த ஒரு பரமாத்ம ஸ்வரூபத்தை அடைஞ்ச பிறகு வேற ஒரு லாபம் தேவையில்லையோ, எதை அடைஞ்சுட்டா வேற ஒரு துக்கம் கிடையாதோ, எது துக்கம் வந்தாலும் சரி போனாலும் சரி அது துக்கமாவே அவர்கள் பாவிக்க மாட்டார்கள். ஏன்னா அவர்கள் அத்தகைய ஆனந்த ஸ்வரூபத்தை அடைய ஆரம்பிச்சிட்டார்கள். எம் லப்த்வா சாபரம் லாபம் மன்யதே நாதிகம் ததஹ, அவர்களுக்கு வேற ஒரு லாபத்துல எந்த லட்சியமும் இல்லை. லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் அவர்கள் அடைஞ்சது சாட்சாத்காரம், அந்த அந்தர்யாமிய தெரிஞ்சுட்டார்கள்ங்கிறதுனால துக்கம் எவ்வளவுதான் எம்பி 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 பார்த்தாலும் அந்த துக்கம் ஒரு நாள் இவனிடத்துல நம்மளால போக முடியலன்னு திரும்பி போகுமே தவிர, தலை குனிஞ்சு போகுமே தவிர அவர்கள் அந்த துக்கத்தோட போய் ஒன்றிட மாட்டார்கள். யஸ்மின் ஸ்திதோ ந துக்கேன, அந்த துக்கத்தெல்லாம் பொருட்படுத்தவே மாட்டார்கள் யோகிகள். குருடாபி விசால்யதே தம் வித்யா துக்க சம்யோக, அந்த இந்த அவர்கள் செய்யக்கூடிய அந்த யோகம்ங்கிறதே அவர்களுக்கு சிறந்த வித்வான் அப்படிங்கிற சிறந்த ஒரு ஸ்தாபனத்தையும் அவர்களுக்கு கொடுத்து, அந்த யோக அபியாசத்தினால அவர்கள் சுகம் துக்கம் மானம் அவமானம் எல்லாத்தையும் விலக்கி அந்தர்யாமி அவர்கள் சாட்சாத்கரிக்கிறதுனால அத்தகைய யோகமே அவர்களுக்கு சாதனையாக அமையிறது. இது யோகிகளுடைய லட்சணம். யோகிகளுடைய லட்சணம் தான் 20வது ஸ்லோகத்திலேருந்து 23வது ஸ்லோகம் வரைக்கும் நமக்கு சொல்லப்பட்டது. அடுத்தது 24வது ஸ்லோகம். சநிச்சயேன யோக்தவ்யோ யோகோ நிர்வண்ண சேதசாகா சங்கல்ப பிரபவான் காமஹ
சங்கல்ப பிரபவான் காமான் த்யக்த்வா சர்வான் சேஷதஹ மனசைவேந்திரியைர் கிராமௌ கோ கோ விநியம்ய சமந்ததஹ ச நிச்சயேன யோக்தவ்யோ. இந்த மேல் சொல்லப்பட்ட அனைத்தும் இந்த யோகிகளுடைய லட்சணங்கள் எல்லாமே யோகத்தினுடைய பலன்களை அடையிறது. அவர்கள் யோகம் பண்ணதுனாலேயே அத்தகைய பலன்கள் அடையிறார்கள். யோகம் பண்றச்சே அவர்கள் இத்தியாதி சங்கல்பங்கள் பண்ணிட்டு உட்காண்டார்களா அப்படின்னு பார்த்தா நமக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் யோகாபியாசம் பண்ண 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 இத்தகைய பலன்கள் அப்படிங்கிறது அவர்களுக்கு தானே வந்து சேர்ந்துடுறது. எல்லாத்துக்குமே ஆசைதானே காரணம். நம் மனசு ஏன் அலையிறது? யோகா பண்ண முடியலையே, யோகம் பண்ண முடியலையே, மனசு அலப்பாயறதே, தியானம் பண்ண முடியலையேன்னா மனசு ஏன் அலையிறது? மனசு அலப்பாயறதே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா நமக்கு உண்டான அந்த காமம், ஆசைங்கிறது, அந்த ஆசைக்கான சங்கல்பம், அந்த ஆசைக்கான எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படிங்கிற சங்கல்பம். சங்கல்ப பிரபவான் காமானு எல்லாத்துக்குமே அந்த ஆசை அப்படிங்கிறது தான் காரணம். அந்த ஆசைகளை எப்ப நம்மளால விட முடியறதோ அப்பதான் இந்த மனசஞ்சலங்கள் அப்படிங்கிற இந்த வியாதிக்கு ஒரு விமோச்சனம். இல்லைன்னா அந்த வியாதிக்கு விமோச்சனமே இல்லை. மனசை வேந்திரிய கிராமவு கோ விநியம் சமந்ததஹ மனசு இந்திரியங்கள் எல்லாம் நம்ம சுவாதீனப்படுத்தணும் அப்படின்னா புலனடக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது சுலபமாக யோகிகள் யோகாபியாசத்தினாலேயே அடைஞ்சிடுறார்கள். சுலபமாக அப்படின்னு இங்க வியாக்கியானம் சொன்னதுக்கு காரணம் இது ரொம்ப ஈஸின்னு அர்த்தம் இல்ல. யோகாபியாசம் பண்ண 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 இத்தகைய புலன்கள் அடக்கும் முறை அப்படிங்கிறது அவர்களுக்கு சுலபமாக கிட்டுறது அப்படிங்கிறது இங்க பொருள். அடுத்தது 25வது ஸ்லோகம். ஷனைஹி ஷனைரூப் रूपमेद बुद्ध्या धृति गृहीतया आत्मसंस्थं मनः कृत्वा न किंचिद अपि चिंतयेत. பல நாட்களா நம்ம செய்யக்கூடிய அபியாசம் பல நாட்கள் செஞ்சுட்டே வர வேண்டியதா இருக்கு இல்லையா? ஏன்னா யோகம்ங்கிறது ஏதோ இப்போ ஒரு நாள் பண்ணேன், 2 நாள் பண்ணேன், 1 மாசம் பண்ணேன் தியானம் அப்படிங்கிறதுனால நமக்கு சாட்சாத்காரம் கிட்டிடுதுன்னு நமக்கு அர்த்தமாக ஆறுது இல்லையே. ஷனைஹி ஷனைஹி பல நாட்களா, ஷனை ஷனை கொஞ்சம் கொஞ்சமா பண்ண 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 இந்த யோகத்துல நமக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கிறது. ஷனை ஷனை ரூபமே புத்தியா ஏன்னா மொத்தமா அப்படி உட்காந்து பண்ண முடியறது இல்லையே. தியானம் அப்படின்னு போய் உட்காந்தாலே பூர்வ பிரவச்சனத்திலே சொன்னோம் எவ்வளவு டிஸ்டர்பன்சஸ் நமக்கு வருதுங்கிறது. லௌகீகத்துல லோகாயுதத்துல வாழறச்சு அது வரத்தான் வரும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்குதான் ஷனை ஷனைஹி அப்படின்ட்டார் பகவானே. ஷனை ஷனைஹினா கொஞ்சம் கொஞ்சமா அந்த முயற்சி, அந்த முயற்சி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு சித்திக்க ஆரம்பிக்கும். ஷனை ஷனைஹி அது கூட பண்ண மாட்டேன், நம்மளால இதெல்லாம் எங்க முடியும் சார் அப்படின்னு நினைச்சுன்னு ஓடுறவனை பத்தி இங்க பேச்சே இல்லை. அப்படி ஓடிட்டவனை பத்தி இங்க பேச்சு இல்ல. நம்மளால முடியும் அப்படின்னு நம்புறவன் விஷயத்துல இங்க பேச்சு. அவனை பத்தி தான் பகவான் இங்க சொல்றானே தவிர எதை எடுத்தாலும் தனக்கு முடியலை அப்படின்னு கைவிரிக்கிறவனை பத்தி அவன் எந்த சாதனைக்குமே உபயோகப்பட மாட்டான். ஏதோ ஒரு துளசி மாலையை கொடுத்து ஒரு நாம ஜபம் பண்ணுப்பான்னா கூட இதெல்லாம் எங்க சார் எனக்கு முடியும், அதெல்லாம் முடியாது சார் அப்படிங்கிறவனால முடியாது. அப்படிங்கிறவனை பிடிச்சு நம்ம தியானம் பண்ணுன்னு எங்க இருந்து சொல்றது? எதை கேட்டாலுமே முடியலைன்னு சொன்னா சரி சாப்பிடுடா முடியல, தூங்குடான்னா கூட முடியல, தூங்கி என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறவர்களை பத்தி அவர்கள் எந்த சாதனைக்குமே லாயக்கு இல்ல. அவர்களை பத்தி இங்க பேச்சு இல்ல. கொஞ்சமாவது செய்யணுங்கிற புத்தி உடைய ஒரு தீரன் அவன் என்ன செய்யறான்? ஆத்மசம்ஸ்தம் மனக்ருத்வா அவன் என்ன செய்வான்? இப்ப இந்த மாசம் ஒரு நிமிஷம் தியானம் பண்ணுவான். அடுத்த மாசம் அந்த 1 நிமிஷம்ங்கிறது 2 நிமிஷமாக மாறும். அடுத்த மாசம் மறுபடியும் தியானத்துக்குன்னு உட்காரச்சு ஒரு 5 நிமிஷம் நல்ல மனசடக்கி உட்கார முடியும். அப்படியே கொஞ்சமா ஆகி கடைசியில 1/2 மணி நேரம் அப்படி தியானத்துல உட்கார முடியும். அப்புறம் 1 மணி நேரம் ஆகும், அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும், 4 மணி நேரம் ஆகும். அப்படியே அது பெருகி போய் கடைசியில அவனே சிறந்த யோகியாக ஆவான். ஷனை ஷனைஹி அப்படி ஷனமா கொஞ்சமான முயற்சி பண்ணி பூர்ண தியானம் பண்ணினால்தான் சுகம் அப்படின்னு இல்லாம பகவானுடைய காருண்யம் என்னன்னா
இது ரொம்ப அழகா இருக்கு இங்க வியாக்கியானம், நம்மளுடைய பாஷ்யம். என்ன இங்க சொல்லப்பட்டிருக்கு? பூர்ண தியானம், நீ ஒரு நாள் பூரா உட்காந்து தியானம் பண்ணாதான் உனக்கு சுகம், அதனாலதான் உனக்கு பலன் அப்படின்னு இல்லாம, ஒரு க்ஷணம் ஸ்மரண மாத்திரத்துல அந்த சுகம் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிடுறது. ஆத்ம சம்ஸ்தம் மன கிருத்வா, அந்த க்ஷணம் நம்ம மனசு ஒரு க்ஷணம் நம்ம தியானத்துல உட்காந்து கிருஷ்ணஸ்மரணம் பண்ணிட்டா கூட அந்த க்ஷணம் நமக்கு ஆஹா, ஒரு நிமிஷமா இருந்தாலும் கிருஷ்ணஸ்மரணம் கிடைச்சதே அப்படிங்கிற ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம் இல்லையா? அந்த ஆனந்தம் வேற எதுலயும் பூர்ண தியானம் பண்ணினாலும் சரி, 4 மணி நேரம் 5 மணி நேரம் தியானம் பண்றவன் என்ன சுகத்தை அடைவானோ அதே சுகம் ஒரு நிமிஷம் தியானம் பண்ணவனுக்கும் கிடைக்கும். அப்படி அந்த கிருஷ்ண ஸ்மரணத்தினால. அதுதான் இங்க இருக்கிற ஒரு அழகு, தியானத்தினுடைய பெருமை, தியான யோகத்தினுடைய பெருமை. அதுல விவேக்கியா இருக்கணும், அதுதான் அங்க முக்கியம். அந்த விவேக்கியா எவன் ஒருவன் தியானம் பண்றானோ, வெறும கண்ணை மூடிட்டு உட்காந்து நான் தியானம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றது வேற. யாருக்கு அந்த தியானத்துல மனசு அப்படிங்கறது லகிக்கிறதோ, இதெல்லாம் நமக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னு அதைரியப்படாம, பல ஜென்மங்கள் அபியாசம் பண்ணணுமே அப்படின்னு கவலையும் படாம, நம்ம அந்த தியானம்ங்கிறச்சே ஒரு உற்சாகத்தோட யார் பண்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமா அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்றது 25வது ஸ்லோகம். அடுத்தது 26வது. யதோ யதோ நிశ్చலதி மனச்சஞ்சலமஸ்திரம் ததஸ்ததோ நியம் யைதது ஆத்மன் ஏவ வசம் நயேத் யதோ யதோ நிశ్చலதி. மறுபடியும் பிரத்யாகாரத்தை தான் இங்க சொல்றார். என்னன்னா, மனம் எங்கெல்லாம் சஞ்சரிக்கிறதோ அந்த மனசஞ்சலத்தை தான் திரும்பவும் சொல்றார். யதோ யதோ நிశ్చலதி மனசஞ்சல அஸ்திரம். எங்கெல்லாம் நம்முடைய மனசு அங்கெல்லாம் சஞ்சரிக்கிறதோ அங்கெல்லாம் அந்த மனசை போய் அப்படியே செலுத்திடாம அதை மறுபடியும் நம்ம கொண்டு வர வேண்டியது நம் பொறுப்பு. இங்க ஒரு உதாரணம், ஒரு குழந்தை ஒரு பட்டம் விடுறது, ஒரு காத்தாடி ஒரு பட்டம் விடுறது அப்படின்னா அது இஷ்டத்துக்கு பறக்கும், இங்க பறக்கும் அங்க பறக்கும், அங்க போய் சிக்கிக்கும் அங்க போய் சிக்கிக்கும். ஆனாலும் அது எப்படியோ அப்படி பறக்க விட்டு இப்படி பறக்க விட்டு கடைசியில அந்த பட்டத்தை விட்டு அந்த குழந்தைகள் அதை கொண்டு போயிடுவார்கள் தன்னுடைய கிரகத்துக்கு. அது எப்படி? ஏன்? அந்த நூல் அவர்கள் கையில இருக்கு, நூல் அவர்கள் கையில இருக்கு, பட்டம் தான் மேல பறக்கிறது. அது போலதான் நம்முடைய மனசு அங்க இங்க அப்படி அங்கேயும் இங்கேயும் சஞ்சலப்பட்டாலும் அதனுடைய சூத்திரம்ங்கிறது நூல், அந்த நூல்ங்கிறது நம்ம இடத்துல இருக்கணும். அது நம்ம கிட்டக்க இருந்தால் மட்டும்தான் அந்த மனசை கட்டுக்கோப்பா கொண்டு வர முடியுமே தவிர, நம்ம அந்த நூலையும் சேர்த்து விட்டுட்டோம்னா அது மொத்தமா பறந்துடும். மொத்தமா அது பறந்து எங்க போய் விழுறதுன்னே தெரியாது. அது போலதான் நம்ம மனசு போற போக்குக்கு அது பாட்டுக்கு போகட்டோம்னு அப்படியே விட்டுட்டோம்னா அது எங்க போய் விழும்னு நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதனுடைய சூத்திரத்தை நம் கையில பிடிச்சுக்க வேணும். அது எதனால? இந்த விவேகத்தினால. அந்த விவேகத்தினால அதை நம்ம சுவாதீனப்படுத்தி வச்சுண்டால் வழிய நமக்கு அது வராது. அந்த சுவாதீனப்படுத்தினவனுக்கு அது ஒரு மகத்தான லாபத்தை கொடுக்கும். ததஸ்ததோ நியம் யைதது ஆத்மன் ஏவ வசம் நயேத், வசம் நயேத் அப்படின்னு அப்படி பெருமையா சொல்றான் பகவான் இங்க. ஆத்மன் ஏவ வசம் நயேத், அத வசம் பண்ணி யாரால வைக்க முடியுமோ அவர்களுக்கு மகத்தான லாபம். அடுத்தது 27வது ஸ்லோகம். பிரசாந்த மனசம் ஹேனம் யோகினம் சுகமுத்தமம் உபைதி சாந்தரஜசௌ கோ பிரம்மபூத கல்மஷௌ. மனசாலே இந்திரியங்களாலே அனுபவிக்கிற சுகத்தை காட்டிலும் அந்த மனசு இந்திரியங்கள் இது ரெண்டுத்தையும் அடக்கின சுகமானது அப்படிங்கிறது ரொம்ப உன்னதமானது. அது ஆத்மாவினுடைய ஸ்வஸ்வரூப தியானத்துக்கு நமக்கு உரித்தாக போய் அமையும். வெளிஸ்வரூபத்துல அனுபவிக்கிற சுகத்தை விட உள்ஸ்வரூபத்துல அனுபவிக்கக்கூடிய சுகம் அப்படிங்கிறது ரொம்ப போக்கியமானது. பிரசாந்த மனசம் ஹேனோ, அதாவது வெளியில இருக்கிற சுகங்களை விட யோகினம் சுகம் உத்தமம், யோகிகள் அனுபவிக்கக்கூடிய சுகம் அப்படிங்கிறது ரொம்ப உன்னதமானது. யோகிகள் அப்படி என்ன சுகத்தை அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா உபைதி சாந்த
ரஜசௌகோ பிரம்மபூத கல்மஷம். தன்னுடைய ஆத்ம பிரம்மபூத அப்படின்னு நீங்க சொல்றது பிரம்மஸ்வரூபம், அதாவது தனக்கே அந்தர்யாமியா இருக்கக்கூடிய அத்தகைய பிரம்மத்தை அவர்கள் அனுபவிக்கிறதுனால அந்த யோகிகள் அனுபவிக்கக்கூடிய சுகத்தை வேற யாராலையும் லௌகிகாலாலையும் இல்ல வேற யோகத்துல இருக்கிறவர்கள் கூட அனுபவிக்க முடியாதுங்கிறான். ஏன்னா யோகம்ங்கிறது ஒரு சிறந்த மார்க்கம். அத்தகைய யோகிகளுக்கு அத்தகைய சுகம் கிடைக்கிறதுங்கிறது அவர்களுக்கே உரியது அந்த பெருமை. அது 28வது ஸ்லோகம். யுஞ்சன்னைவம் சதாத்மானம் யோகி விகத கல்மஷஹ சுகேன பிரம்ம சம்ஸ்பர்ஷஹ சுகேன பிரம்ம சம்ஸ்பர்ஷம் அத்யந்தம் சுகமஷ்ணுதே. என்னைக்கும் நமக்கு பகவானே சாஸ்வதமானவன். எப்போ ஒரு தாய் மடியில ஒரு குழந்தை படுத்துட்டு ஒரு கனவு காண்றது, அது கனவு காண்றச்சு அந்த கனவுல ஏதோ மிட்டாய் சாப்பிடுறது போல அதுக்கு ஒரு கனவு, அந்த சௌக்கியத்தை அந்த சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கு. கனவுல நம்ம மிட்டாய் சாப்பிட்டு இருக்கோம், அந்த சுகத்தை அந்த குழந்தை அனுபவிச்சுட்டு இருக்கு. ஆனா நம் தாயார் மடியில இருக்கோம், அது ஒரு சுகம் அப்படிங்கிறது அதுக்கு அப்ப தெரியல. அது போலதான் நம் வெளியில உள்ள கனவுகளாகிய இந்த மிட்டாய்களை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோமே. ஆனா நம் படுத்துட்டு இருக்கிறது அந்த பிரம்மத்தினுடைய மடியில, அந்த பரமாத்மாவினுடைய மடியிலங்கிறத நம் உணராமலேயே பல ஜென்மா கடந்து போயிடுறது. அப்படி பல ஜென்மா போய் போகி போகி கடைசியில அந்த பிரம்ம ஸ்பரிஷம் அப்படிங்கிறது நமக்குள்ளேயே இருக்கு, நம்ம கிட்டயே இருக்கு. ஸ்பரிஷம் அப்படிங்கிறது யாராவது நீ பகவானை பார்த்திருக்கியானா நம்ம இறஞ்சு சொல்லலாம் நம்ம பார்த்திருக்கேன்னு. ஏன்னா கோவில்கள்ல இருக்கிறது பகவான் இல்ல நம்மளுடைய கிரகத்துல இருக்கிற அந்த ஆலய வழிபாட்டுக்காக நம்ம ஒதுக்கின அந்த திருவாராதன அறை பகவான் இல்லைங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருந்தால் தானே நம்ம பகவானை பார்க்கலன்னு சொல்ல முடியும். அது நிச்சயம் பகவான் அப்படின்னு நமக்கு தெரியறச்சு. எப்போதுமே கோவில்கள்ல கூட நம்ம தரிசனம் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். ஏன்னா அங்க பகவான் இருக்கான், அதனால அவனை தரிசிக்க தானே நம்ம போறோம். அங்க போய் நம்ம பிரேயர் ஹால்னு நம்மளுடைய சனாதன மதத்துல எங்கேயுமே சொல்றது இல்லை. ஏன்னா அங்க கோவில் அப்படின்னாலே அங்க பகவான் இருக்கான். தர்சனம் அப்படின்னு தானே நம்ம சொல்றோம். அதனால பகவானை நம்ம பார்த்திருக்கோம்னு இறஞ்சு சாமானியர்கள் கூட சொல்லலாம். அப்படி இருக்க அந்த யோகிகள் அந்த பிரம்மத்தினுடைய ஸ்பர்ஷத்தை அனுபவிக்கிறார்கள். சுகேன பிரம்ம சம்ஸ்பர்ஷஹ, அதனாலேயே சுகத்தை அடைகிறார்கள். அத்யந்தம் சுகமஷ்ணுதே. நம்ம பிரம்மத்தினுடைய ஸ்பர்ஷமே நமக்கு சுகமானது. எப்படி பிரம்மத்தினுடைய மடியில பகவானுடைய மடியில தான் நம்ம படுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையே நம்ம உணராம வெளியில இருக்கிற லோக சுகங்களையே அது ஏதோ ஒரு கனவு காண்ற மிட்டாய் போல நம்ம அதை அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனா நம்ம பகவானுடைய மடியில அல்லவா நம்ம படுத்துட்டு இருக்கோம், நமக்கே அந்தர்யாமியா அவன் தானே இருக்கான் அப்படிங்கறத நம்ம உணராம நம்ம என்ன செய்யறோம், சாமானிய விஷய சுகங்களுக்கே நம்ம திருப்பி திருப்பி நம்ம நாடி போயிட்டு இருக்கோம். அடுத்தது 29வது ஸ்லோகம். சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷதே யோக யுக்தாத்மா சர்வத்ர சமதர்ஷனஹ சர்வத்ர சமதர்ஷனஹ. உண்மையான யோகி அல்லது ஞானி அப்படிங்கிறவனுக்கு பரமாத்மா ஒரு இடத்துலதான் இருக்கான், இன்னொரு இடத்துல இல்லை அப்படிங்கறத அவ ஒத்துக்கவே மாட்டான். ஏன்னா அவர்கள் எதை பார்த்தாலும் பகவத் ஸ்வரூபமாகவே பார்ப்பார்கள் உண்மையான யோகிகள். எதை கண்ணை மூடினாலும் தியானம் செஞ்சாலும் சரி, இல்ல கண்ணை திறந்துட்டு வேலை சாமானிய லௌகீக விஷயங்கள் அவர்கள் பார்த்தாலும் சரி, அதுலயும் பரமார்த்த ஸ்வரூபத்தையே அவர்கள் பார்ப்பார்கள். ஏன்னா ஒரு தண்ணீர்ல இருக்கிற ஒரு மத்ஸ்யம் போலதான். தண்ணீர்ல இருக்கக்கூடிய மத்ஸ்யம் அந்த தண்ணீர் அனுபவிக்காம வேற எதை அனுபவிக்கும்? ஏன்னா அது எங்க போனாலும் அது உள்ள குடுக்குன்னு அது உள்ள போனாலும் அது தண்ணீர் தான். அது கொஞ்சம் இப்படி நீந்தலாம்னு இப்படி திடீர்னு பார்த்தா மத்ஸ்யங்கள் இப்படி குதிச்சு கூட தண்ணீருக்குள்ள போகும். அது குதிச்சாலும் மறுபடியும் அது போய் சேர்றது அந்த தண்ணீர் தானே. அந்த தண்ணீரை விட்டு அதால பிரிக்க முடியாது. மத்ஸ்யத்தை நம்ம தண்ணீர்ல இருந்து எடுத்து பிரிச்சோம்னா அது ஒரு க்ஷணம் ஜீவிக்காது. அப்படி இருக்க அந்த மத்ஸ்யம் தண்ணீரோட எப்படி ஒன்றி போயிருக்கோ அதே போலதான் நம் பகவானோட ஒன்றி போயிருக்கும். அது நமக்கு புரியறது இல்லையே தவிர நம்ம அது எந்த பூதங்கள் சர்வ பூதங்கள்ல எதை எடுத்தாலும் அங்க பரமாத்மாவே தென்படுகிறான். இத யோகிகள் தனக்கு அந்தர்யாமியா அந்த பகவானே இருக்காங்கிறத உணர்ந்த யோகிகள் எதை பார்த்தாலும் அவரவர்களுக்கு அந்தர்யாமியான பகவத் ஸ்வரூபமாகவே பார்ப்பார்கள். சர்வபூதஸ்தனா சர்வபூதஸ்தமாத்மானவும் சர்வபூதானி சா
யுக்தாத்மனி. எதை பார்த்தாலும் பகவான் அப்படின்னு ஏன் பாக்குறார்கள்னா, ஏன்னா எனக்கு அந்தர்யாமி எப்படி பகவானோ அதே போல அவனுக்கும் அந்தர்யாமி அந்த கிருஷ்ணன் தானே அப்படின்னு பார்ப்பார்கள் யோகிகள். இது மனுஷர்கள் ரீதியில தான் அப்படி பார்ப்பார்கள்னு இல்ல. ஒரு நாய் எறும்ப பார்த்தா கூட எனக்கு அந்தர்யாமி எப்படி என் கிருஷ்ணனோ அதே போலதானே இந்த நாய் பூனை எறும்புக்கும் அந்தர்யாமி என் கிருஷ்ணன் அப்படின்னு பார்க்கிற அந்த பக்குவத்தை அவர் அடைஞ்சிருவார்கள். அதனால எங்க பார்த்தாலும் அவர்களுக்கு சமதிருஷ்டியோட பார்ப்பார்கள். ஈக்ஷதே யோக யுக்தாத்மா சர்வத்ர சமதர்ஷனஹா. அடுத்தது 30வது ஸ்லோகம். யோமாம் பஷ்யதி சர்வத்ர சர்வம் ச மயி பஷ்யதி தஸ்யாஹம் ந பிரணஷ்யாமி சசமேன பிரணஷ்யதி. பகவான் இத சொல்றான், யோமாம் பஷ்யதி சர்வத்ர சர்வம் ச மயி பஷ்யதி. ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. காரியத்தை இது கொஞ்சம் ஆழ்ந்து கவனிச்சா இது புரியும். இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் மேலோட்டமா பார்த்தா இதனுடைய அர்த்தம் நான் எல்லா இடத்துலயும் நானே இருக்கேன், நானே எப்போதும் இருக்கேன் அப்படிங்கிறது மேலோட்டமான அர்த்தம் இது. யோமாம் பஷ்யதி சர்வத்ர சர்வம் ச மயி பஷ்யதி அப்படிங்கிறதுக்கு காரிய வஸ்துவான நாம ரூபங்கள் என்ன இருந்தாலும் அதற்கான காரண வஸ்து அப்படிங்கிறது இருக்கா இல்லையா? காரியம் காரணம். காரணம் அப்படிங்கிறது பரமாத்மா கிருஷ்ணன். காரியம் அப்படிங்கிறது நம்ம என்னெல்லாம் பாக்குறோமோ நாம ரூபம் அதெல்லாம் காரியம். காரிய வஸ்துக்கள் என்னென்ன உண்டோ அது அத்தனைக்கும் காரணம் கிருஷ்ணனே. பிரகலாதன் பார்த்தது போல, பிரகலாதன் எதை கொடுத்தாலும் விஷத்தை கொடுத்தாலும் நாராயணாங்கிறான், கடலை பார்த்தாலும் நாராயணன்கிறான், எதை பார்த்தாலும் நாராயணன் நாராயணன் சொல்றானா இல்லையா? பிரகலாத் தூணை பார்த்தா கூட இது தூணுடா தூணுடாங்கிறான் ஹிரண்யன், இல்ல நாராயணன் நாராயணன்கிறான் பிரகலாதன். தூணை பார்த்தா கூட அங்க நாராயணன்கிறான். எதை பார்த்தாலும் அந்த காரண வஸ்துவே அவனுக்கு ஞாபகம் வருதுனால ஒரு உதாரணம் சொல்றேன். தங்கம் அப்படிங்கிறது கோல்டு இல்லையா? தங்கம். ஒரு ஸ்திரீ வராள், ஒரு கடைக்கு வரா, வந்து எனக்கு வளையல் கொடுங்கோ அப்படின்னு கேக்குறா. இங்க வளையல் இல்லம்மா, இங்க சங்கிலி தான் இருக்கு, வளையல் இங்க இல்லை அப்படின்னு தான் அந்த வளையலை தேடுறதுக்காக அடுத்த கடைக்கு போறான். வேற ஒரு கிரகஸ்தன் வரான், வந்து எனக்கு மோதிரம் கொடுங்கோ அப்படின்னு கேட்கிறான். இது மோதிரம் இல்லை, இங்க சங்கிலி தான் இருக்கு, மோதிரம் இங்க இல்லை அப்படின்னதும் அந்த மோதிரத்தை தேடுறதுக்காக அந்த கிரகஸ்தன் போயிட்டான். ஆனா ஒரு திருடன் வரான். ஒரு திருடன் வந்தா அவனுக்கு மோதிரம் சங்கிலி வளையல் இதெல்லாம் தெரியுமா? அவனுக்கு அவனுடைய லட்சியம் தங்கம் அப்படிங்கிற அந்த காரண வஸ்துலதான். அது எது கையில கிடைக்கிறதோ அதை நமக்குன்னு எடுத்து போட்டுப்பான் இல்லையா? அது போலதான் யோகிகள் காரண வஸ்துவான அந்த தங்கம்ங்கிறது காரண வஸ்து, இந்த சங்கிலி மோதிரம் வளையல்ங்கிறதெல்லாம் காரியங்கள், காரிய விஷயமான நாம ரூபங்கள். அதனால நாம ரூபங்கள்ல அந்த திருடனுக்கு ஒரு நாட்டம் இருக்காது, அவனுடைய நாட்டம் அந்த தங்கத்துல இருக்கும், காரண வஸ்துல இருக்கும். அது போலதான் இந்த லோகத்திலையும் இந்த காரியங்கள் 1000 இருந்தாலும் காரியங்களை பார்க்கிறவன் ஒரு சிறந்த யோகி இல்ல. அதுக்கான காரண வஸ்துவான அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தையே எல்லாரிடத்திலையும் பார்க்கிறவன் சிறந்த யோகி. அததான் இங்க கிருஷ்ணன் சொல்றான், யோமாம் பஷ்யதி சர்வத்ர சர்வம் ச மயி பஷ்யதி. என்னையே எல்லா இடத்திலையும் பார்ப்பார்கள் அந்த அத்தகைய சிறந்த யோகிகள். தஸ்யாகம் ந பிரணஷ்யாமி சச்சமேன பிரணஷ்யதி. அவர்களுக்கு என்ன தவிர வேற ஒண்ணும் தெரியாதுப்பா. ஏன்னா நான் என்ன மட்டுமே லட்சியமாக வச்சுருப்பார்கள். எப்படி என்ன பிரகலாதன் போன்ற பக்தர்களை மனசுல வச்சுட்டுதான் பகவான் இந்த ஸ்லோகத்தை சொன்னான் போல இருக்கு. யோமாம் பஷ்யதி, இது எத்தனை தடவை அனுபவிச்சாலும் இந்த ஸ்லோகத்துல இருந்து அந்தண்ட போக முடியல. யோமாம் பஷ்யதி சர்வத்ர சர்வம் ச மயி பஷ்யதி. எல்லாரிடத்திலையும் என்ன பார்ப்பார்கள், நானே எல்லாம்னு நினைப்பார்கள். அத்தகைய பிரகலாதன் போன்ற அத்தகைய பக்தர்களை மனசுல வச்சுண்டு அப்படிப்பட்ட பக்தனை நினைச்சுண்டு பகவான் இங்க சொல்லது போல தெரியறது இங்க விஷயத்தை பார்த்தா. எல்லாரையும் என்னவே சர்வமும் நானே அப்படின்னு பாக்குறவன் இடத்துல எப்போதும் நான் இருக்கேன், நான் அவர்களை விட்டு விலகிறதே இல்லை. தஸ்யாகம் ந பிரணஷ்யாமி சச்சமே ந பிரணஷ்யதி சச்சமே ந பிரணஷ்யதி. நான் அவர்களை விட்டு என்னைக்கும் விலகிறது இல்லை. அடுத்தது 31வது ஸ்லோகம். சர்வபூத ஸ்திதம் யோ மாம் பஜத்யேகத்வமாஸ்திதஹ சர்வதா வர்த்தமானோபி யே சயோகி மயி வர்த்ததே யே. சர்வபூத ஸ்திதம், எல்லாரிடமும் நிறைந்து இருக்கக்கூடியது. என்னை அவன்
பார்த்துட்டே இருக்கானோ, நான் எங்கும் வியாபிச்சிருக்கேன் அப்படிங்கறத எவன் நம்புறானோ அவன் ஏகாக்கி அப்படின்னு சொல்லப்படுறதுங்க. சர்வபூத ஸ்திதம் யோமாம் பஜத் ஏகத்வமாஸ்திதஹா, ஏகத்வமாஸ்திதஹா, அவன் ஏகாக்கி. அவன் யார பார்த்தாலும் எதை பார்த்தாலும் சர்வமும் நானே, சர்வமும் நாராயணனே அப்படின்னு நினைக்க கூடியவனுக்கு அன்றும் இன்றும் என்றும் அவன் என்னுடையே இருக்கிறான். எங்க இருவரையும் யாராலையும் பிரிக்க முடியாதுங்கிறான். அத்தகைய யோகிகளையும் என்னையும் பிரிக்க முடியாது. சர்வதா வர்த்தமானோபி சயோகி மயி வர்த்ததே, சயோகி மயி வர்த்ததே, அத்தகைய யோகிகளும் நானும் ஒன்னாவே இருக்கும். சயோகி மயி வர்த்ததே. ஏன்னா பிரகலாதனையும் பகவானையும் பிரிக்க முடியுமான்னு, அது போலதான் இங்க கிருஷ்ணன் சொல்றது. அது போலதான் அப்படி எல்லாமே நான் அப்படின்னு பாக்குறவனையும் என்னையும் ஒரு காலம் யாராலையும் பிரிக்க முடியாது. அடுத்தது 32வது ஸ்லோகம். ஆத்மௌ பம்யேன சர்வத்ர சமம் பஷ்யதி யோர்ஜுனாகா சுகம் வா யதி வா துக்கம் கோ கோ சயோகி பரமோ மதஹ. சுகம் வா யதி வா துக்கம், பொதுவாகவே நமக்குள்ள துக்கம் இதெல்லாம் உடுப்பா. கிருஷ்ணன் இப்ப என்ன சொல்றான் 32வது ஸ்லோகத்துல, ஆத்ம ஞானம் ஏதோ யோகிகள் எல்லாரிடத்திலயும் அந்தர்யாமியா இருக்கிற என்னையே பார்ப்பார்கள், அதெல்லாம் விட்டுட குறைஞ்ச பட்சம் நமக்குள்ள துக்கம் புறத்து யாருக்கும் உண்டு, நமக்குள்ள சுகம் புறத்து யாருக்கும் உண்டு அப்படின்னாவது நினைக்க வேண்டாமா? குறைஞ்ச பட்சம். இது ஆங்கிலத்துல எம்பத்தி அப்படின்னு சொல்லுவா. எம்பத்தி அதாவது லுக்கிங் ஃப்ரம் அதர்ஸ் ஷூஸ் அப்படின்னு சொல்லுவா ஆங்கிலத்துல. அதாவது மற்றவர்களுடைய ஸ்தானத்துல இருந்து அவர்களுடைய பிரச்சனையை பார்க்கிறது, இதுதான் எம்பத்தி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் ஆத்மௌ பம்யேன சர்வத்ர சமம் பஷ்யதி யோர்ஜுனா. அர்ஜுனா, குறைஞ்சபட்சம் அந்த எம்பத்தியாவது இருக்கணும். நீ எப்படி உனக்கு பிடிச்சா, உனக்கு எது பிடிக்குமோ அதை அடுத்தவனுக்கும் நீ செய். மற்றவர்கள் உன்னை எப்படி நடத்தணும்னு நீ எதிர்பார்க்கறியோ அதே போல நீ அடுத்தவாளை ட்ரீட் பண்ணு. நீ ஒன்ன ஒருவன் கேளனம் பண்ணான்னா உனக்கு பிடிக்காது இல்லையா? அப்ப அதே விஷயத்த நீ மற்றவர்களுக்கு பண்ணாத. உன்னை எப்படி நடத்தினா உனக்கு பிடிக்குமோ அதே போல நீ மற்றவர்களை நடத்து. அந்த எம்பத்திங்கிறது கூட உனக்குள்ள சுகம் அவனுக்கும் உண்டு, உனக்குள்ள துக்கம் அவனுக்கும் உண்டு. சுகம் வா எதி வா துக்கம் கோ கோ, அவனே சிறந்த யோகி. போ, நான் என்னமோ அபியாசம் சொன்னேன், அஷ்டாங்க யோகம் சொன்னேன், சமதர்ஷனத்தை சொன்னேன், அதெல்லாம் உடுப்பா. குறைஞ்ச பட்சம் எம்பத்தி தான். அவனே சிறந்த யோகின்ட்டான் பகவான் இப்போ. ஏன்னா அவனுக்கு நமக்கு உண்டான துக்கம் அவனுக்கும் உண்டு அப்படின்னு குறைஞ்ச பட்சம் நினைக்கிறதே துர்லபமா இருக்கு இப்போ. நம்ம அந்த வார்த்தைகளை சொன்னா நம்ம எவ்வளவு தாபப்படுவோமோ அதே போலதானே அடுத்தவர்களும் தாபப்படுவார்கள் அப்படிங்கறத யாரும் யோசிக்கிறது இல்லையே. அதனால நம்ம இதை செஞ்சா நமக்கு எவ்வளவு சௌக்கியம் இருக்குமோ அதே போல இதை நம்ம புறத்தியாருக்கு செஞ்சா அவர்களுக்கு சௌக்கியம் இருக்கும் அப்படிங்கிற அந்த குறைஞ்சபட்ச சந்தோஷத்தை கூட கொடுக்க நம்ம தயாரா இல்லையே. அதனாலதான் இதை மெனக்கெட்டு பகவான் சொல்றான், நீ உனக்கு பிடிச்சத மற்றவர்களுக்கும் செய், உனக்கு பிடிக்காததை நீ மற்றவர்களுக்கும் செய்யாத. சுகம் வா எதி வா துக்கம் கோ கோ சயோகி பரமோ மதஹ. இப்ப அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருது இதை சொன்னதும். அடுத்தது அர்ஜுன வாச்ச 33வது ஸ்லோகம். அர்ஜுனனுக்கு என்ன சந்தேகம்? என்ன கிருஷ்ணா இப்படி சொல்லிட்ட, நீ குறைஞ்ச பட்சம் ஒரு எம்பத்தியாவது காட்டுன்னு சொல்லிட்டியே, சமதர்ஷனம் அப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டு அஷ்டாங்க யோகம் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில எம்பத்தின்னு இப்படி முடிச்சிட்டியே. மற்றவர்களை நீ உனக்கு எப்படி பிடிக்குமோ அது போல மற்றவர்களை நடத்துன்னு சொல்லி முடிக்கிறியே, அவ்வளவுதானா? அவ்வளவு சுலபமா இவ்வளவு இறங்கி முடிக்கிறியே. அதனால அர்ஜுனன் கேட்கிறான் 33வது ஸ்லோகம். அர்ஜுன வாச்ச யோயம் யோகஸ்த்வயா ப்ரோக்தஹ சாம்யேன மதுசூதனாகா ஏதஸ்யாஹம் ந பஷ்யாமி ஏ சஞ்சலத்வாஸ்திதிம் ஸ்திரம். ஹே மதுசூதனா, சாம்யேன மதுசூதனா. இந்த கேள்விக்கான காரணம் சமத்துவம் யோகமுச்சியதே அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னான் இல்லையா? அந்த ஒரு வாக்கியத்துக்கு தான், சமத்துவம் யோகமுச்சியதேங்கிற வாக்கியத்துக்காக தான் இந்த ஒரு கேள்வி அமையிறது.
பேதங்கள் அப்படிங்கிறது இருக்கத்தானப்பா இருக்கு. மனசஞ்சலம் அப்படிங்கிறது இருக்கத்தானே இருக்கு. மனசு அலபாயிர மனசு அந்த விளக்குல போட்ட கண்ணாடி போல நீ அப்படி கட்டுக்கோப்பா கொண்டு வரணும்னு சொல்ற. அப்படி வர முடியும்னு எனக்கு தோணலையே. ஏதஸ்யாஹம் ந பஷ்யாமி சஞ்சலத்வா ஸ்திதிம் ஸ்திரம். அப்படி ஸ்திரமா யாரால இருக்க முடியும் கண்ணா? என்ன பார்த்தாலும் பேதங்கள்ங்கிறது இருக்கதானே இருக்கு. நீ சமதிருஷ்டியா இருப்பார்கள் யோகிகள்னு சொல்லியே, சமதிருஷ்டிங்கிறது அப்படி இருக்க முடியுமான்னு எனக்கு தோணல. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தோணல. ஏன்னா நம்ம பேதங்கள் அப்படிங்கறது வந்துடுறது. எதை பார்த்தாலும் எப்படி பிறர் விஷயத்த நம் விஷயமா நினைச்சு பார்க்கணும் அப்படின்னு நீ சொல்ற. நம் துக்கத்தை போல நம் பிறர் துக்கத்தை நினைக்கணும், நம் சுகத்தை போல பிறர் சுகத்தை நினைக்கணும் நீ சொல்ற. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் மனசை அப்படி எப்படி அடக்கி கொண்டு வர முடியும்? நம்ம பிறர் பார்வையிலேருந்து நம்ம பாக்குறதுங்கிறதே கிடையாது. நமக்கு வேணும் நமக்கு வேணும் நமக்கு வேணும் அப்படிங்கறத மட்டும்தானே நம்ம நினைக்கிறோம். பிடிக்காத ஒன்ன சாப்பிட முடியுமா? பிடிச்சதை தானே சாப்பிட முடியும். அப்ப ஒருத்தனுக்கு எது பிடிச்சதுன்னா புறத்தியார கஷ்டப்படுத்தி பாக்குறதே பிடிச்சதுன்னு ஆயிடுது. ஏன்னா நமக்கு அவனை அழ வச்சு பாக்குறதுல அவ்வளவு சௌக்கியம் அப்படின்னு ஆயிருக்கு. சில பேர் அவர்கள் அப்படிதான் இருப்பார்கள். பெரும்பாலானவர்கள் இன்னும் சொல்ல போனா அப்படிதான் இருப்பார்கள். அது ஏன்னே தெரியல. அது ஒரு சாமான்யமா ஒரு லௌகீகமா ஒரு இல்லறத்துல எடுத்தா கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காத்தனம் அப்படிங்கிறது வந்துடுறது. அப்படி பிடிக்காத்தனம் அப்படின்னு வரச்சே ஏதாவது ஒண்ணு சான்ஸ் கிடைக்கிறச்செல்லாம் மற்றவர்கள் மனசு நோகும்படி இவர்கள் பேசுவார்கள். அத்தகைய பேதங்கள் அப்படிங்கிறது வந்துடுத்தே, சுபாவமா ஊறி வந்துடுத்தே. அடுத்த 34வது ஸ்லோகம் அர்ஜுனனுடைய வாக்கியமேதான். சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணா காகா பிரமாதி பலவத்ருடம் கு தஸ்யாஹம் நிக்ரஹம் மன்யே வாயோரிவ சுதுஷ்கரம். பின்ன அந்த சஞ்சலமான மனசை அடக்கவே முடியாதுன்னு எனக்கு தோன்றது. இல்ல சமபுத்தியாவும் இருக்க முடியாது, மனசை அடக்கிறவனாவும் இருக்க முடியாது. சமபுத்தியில இருந்தால் கர்மயோகம், அதுதானே நீ சொன்ன பூர்வ அத்தியாயங்கள்ல. சமபுத்தியில இருந்தா கர்மயோகம். சித்த விருத்திய அடக்கணும் அப்படி இருந்தால் தியான யோகம். சமபுத்தியில இருந்தால் கர்மயோகம். சித்த விருத்தியை அடக்கினால் அது தியான யோகம். இது ரெண்டுமே பண்றதுங்கிறது சரியே வராது. இது ரெண்டுத்துக்குமே என் காரணம் மனசமாதானம் அப்படிங்கிறது வேணும். அது இருக்கவே இருக்காது. ஏன்னா மனசுங்கிறது அலைஞ்சுட்டே தான் இருக்கும். அதை சமநிலைக்கு கொண்டு வருதுங்கிறது அல்ல, சமநிலைக்கு கொண்டு வருதோ இல்ல அடக்கிறதோ துர்லபம் இல்லையா? அதை பத்தி யோசிக்க கூட முடியாது சாமானியர்களால. அப்படி இருக்கு. நீ சம திருஷ்டியோட பார்க்கணுங்கிற, மனசை அடக்கணுங்கிற, இதெல்லாம் வரும்னு எனக்கு தோணவே இல்லை. தஸ்யாகம் நிகிரகம் மன்யே வாயோரிவ சுதுஷ்கரம். சுதுஷ்கரம்னு அர்ஜுனன் அதெல்லாம் நடக்கவே நடக்காது. போ என்னமோ சொல்லிட்டு இருக்க நீ பாட்டுக்கு எம்பத்தி அது இதுங்கிற, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. யாருமே புறத்தியாருடைய நிலையில இருந்து யோசிக்க மாட்டார்கள். தன் நிலையை மட்டும்தான் யோசிப்பார்கள். தனக்கு எது சுகம் அப்படின்னு தான் யோசிப்பார்களே ஒழிய இது செஞ்சால் அடுத்தவனுக்கு கஷ்டமே அப்படிங்கிற யோசிக்கிற மனப்பக்குவம்ங்கிறது யாருக்குமே இல்லைன்னு எனக்கு தோன்றது அப்படின்னு இங்க அர்ஜுனன் சொல்லிட்டான். 33, 34. அடுத்தது 35வது ஸ்லோகத்துல பகவான் அதுக்கு பதில் சொல்றான். ஸ்ரீ பகவான் வாச்ச, அப்படி சொல்லிடாத அர்ஜுனா. அது எப்படி அப்படி சொல்லிடுற? அசம்சயம் மகாபாஹோ மனோ துர்நிகிரகம் சலமோக அபியாசேன து கௌந்தேய வைராக்யேன ச கிருஹ்யதே யே அபியாசேன ச கௌந்தேயா. கௌந்தேயா அப்படி சொல்லிடாத. யாராலையுமே அப்படி செஞ்சிட முடியாது. எல்லாருக்குமே தன் சுகத்தை மட்டும்தான் விரும்புவார்கள் அப்படின்னு பொத்தம் பொதுவா அப்படி சொல்லிடாத. அமைதியற்ற மனசை அடக்கிறதுங்கிறது துர்லபம் தான், நானும் ஒத்துக்கிறேன். அது நான் துர்லபம் இல்லைன்னுலாம் சொல்லல. அசம்சயம் மகாபாஹோ மனோ துர்நிகிரகம் சலம். துர்நிகிரகம் சலம் துர்லபம் தான், ஒத்துக்கிறேன். நீ சொன்ன ஒரு வாதத்தை நான் ஒத்துக்கிறேன். மனசை அடக்கிறதுங்கிறது என்ன, நம்ம சொல்லிட்டு போயிடுறோமே தவிர அது என்ன அவ்வளவு ஈஸியாவா இருக்கு? கஷ்டமா தான் இருக்கு. ஆனால் தகுந்த பயிற்சியாலும் அது மென்மேலும் சாத்தியமாகும். அபியாசேன து கௌந்தேயா. அபியாசம் பண்ண 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 அதுவே நமக்கு சுபாவமாக ஆயிடும். எப்பவுமே பிரமாணத்தை காண்பிச்சுதான் பேசுறது பகவானுடைய வழக்கமா இருக்கிறதுனால
இது உபனிஷத்து தான். பதஞ்சலி அப்படிங்கிற ரிஷி அவரே இதை சொல்லியிருக்கார். அதாவது எப்படி நம்ம மேல மேல இந்த திரும்ப திரும்ப கிருஷ்ணனை பார்த்தா ஒண்ணு ராமாயணம்னு எடுத்து பேசுறான், மகாபாரத சாமானிய கதைகள்ல பார்த்தோம், அல்லது இந்த கீதையில கூட உபனிஷத்தை பிரமாணமா எடுத்து எடுத்து சொல்றான். அப்படி இருக்க இங்க உபனிஷத் நமக்கு சொல்றது, ஈஸ்வரனை நான் காட்டுறேன் வா வா அப்படின்னு நமக்கு வேதம் அழைக்கிறது. நாங்க வரவே மாட்டேன், ஆனா எனக்கு ஈஸ்வரன் தெரியல பொய் அப்படின்னு சொன்னா அது பிரயோஜனப்படாது. வேதம் காட்டின பாதையில, இந்த வைதீக மதம் காட்டின பாதையில நீ போகணும். போனால்தான் ஈஸ்வரன் இருக்கானா இல்லையாங்கிற பேச்சுக்கே இங்க இடம் இல்லை. உனக்கு நான் காட்டுறேன் வான்னு வேதம் சொல்றது. அப்படி இருக்க அந்த பாதையிலேயே போக மாட்டேன், ஆனா எனக்கு தெரியல, அதனால நான் போகாததுனாலேயே அது இல்லை பொய் அப்படின்னு சொல்ல முடியாது. அமெரிக்காங்கிறது ஒண்ணு இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொன்னா அமெரிக்காவா? இல்லவே இல்ல. இருக்குப்பா, அமெரிக்கா இருக்குப்பா. இல்ல, நான் பார்க்கலையே, நான் பார்த்தாதான் நான் நம்புவேன். நான் பார்க்கலையே. இல்லப்பா, பார்த்தவர்கள்லாம் இருக்காப்பா, அதெல்லாம் போய் போயிட்டு வந்ததே போய், யாரும் பார்த்திருக்க முடியாது, நான் பார்க்கல அதனால நான் நம்பல அப்படின்னு ஒரு சாமானியன் சொன்னா அது எவ்வளவு அடிமுட்டாள்தனமோ அவ்வளவு முட்டாள்தனம் தான் ஈஸ்வரனை நான் பார்க்கல நான் நம்பலைன்னு சொல்றது. நீ அதுக்கான யோக்கியத்தை நமக்கு இருக்காங்கிறத பார்க்கணும். இல்ல, இப்போ அமெரிக்கா போகணும்னா அதுக்கான யோக்கியத்தை குறைஞ்சபட்சம் நம்ம விசா வாங்கணும், பாஸ்போர்ட் ரெடி பண்ணணும். அந்த யோக்கியத்தை கூட சம்பாதிக்காம நான் அமெரிக்காவே போயிட்டு வராம நான் பார்க்கவே இல்லை, அது பொய்ன்னு சொல்ல முடியாது இல்லையா? அது போலதான் அதுக்கான யோக்கியத்தைய கொஞ்சம் கூட சம்பாதிச்சுக்காம நான் பார்க்கவே இல்லை அதனால அது ஈஸ்வரனே இல்லை தெய்வமே இல்லை பொய் அப்படின்னு சொல்றது, அதுக்கான யோக்கியத்தைய நீ சம்பாதிச்சுக்கல அப்படின்னு வேணா சொல்லலாம். அபியாசேன து கௌந்தேயா வைராக்யேன ச கிருஹ்யதே. வைராக்கியம், இந்த வைராக்கியம் அப்படிங்கிறது எவனுக்கு ஒருத்தனுக்கு சுபாவமாக இருக்கோ, அபியாசம், இவ ரெண்டுமே ரொம்ப தேவை. அபியாசம் வைராக்கியம் இந்த ரெண்டுமே யாரிடத்துல இருக்கோ அவனிடத்துல தாராளமா அந்த அத்தகைய யோகம் அப்படிங்கிறது வந்துடும். மனசை அடக்கிறது, இல்ல சமதிருஷ்டியோட பாக்குறதுங்கிறது வந்துடும். அப்படி நீ பொதுவா சொல்லாத அர்ஜுனா, அப்படி யாருக்குமே வராது அப்படிங்கிறத நீ நினைச்சிடாத. எப்போ ஒரு நதி அப்படிங்கிறது கடல்ல தான் கலக்கணும் அப்படிங்கிறது விதி இருக்கோ, அந்த நதிக்கு நம்ம அங்கங்க அதுக்கு கால்வாய் போட்டு அதை மூடிடாம கால்வாய் எல்லாம் திறந்து விட்டுட்டோமாக அந்த நதி தானே போய் கடல்ல கலக்கும். அது போலதான் அங்கங்க இருக்கக்கூடிய சஞ்சலப்படுற உன் மனச கால்வாயை போட்டு அப்படியே மூடிடாம அதெல்லாம் திறந்து விட்டு பாரு, நேர அது என்னதான் அடையும். என்னதான் அடைஞ்சாகணும், வேற எங்க போகும் அது? அப்படி நதி பிரவாகமா ஓடி வரைச்சு நேர கடல்ல தானே போய் அடைஞ்சாகணும். அது போலதான் அப்படி மனசுல இருக்கக்கூடிய அந்த சஞ்சலங்கள் எல்லாம் அவுத்து விட்டுட்டு நீ நேர பாரு, நீ என்னதான் அடைவாய், அது எப்படி நீ போயிடுவ அப்படின்னு கேக்குறான் கிருஷ்ணன். அடுத்தது 36வது ஸ்லோகம். அசம்யதாத்மனா யோகோ துஷ்பிராப இதி மே மதிஹி வஷ்யாத்மனா து யததா ஷக்யோ வாப்து முபாயதஹ. லட்சியம் இல்லாதவனுக்கு சாந்தியே இல்லை. ஏன்னா நீ இப்ப சொன்னியே, ஒரு யாராலையுமே அதை செய்ய முடியாது கிருஷ்ணா, யாராலையுமே சமதிருஷ்டியோட பார்க்க முடியாது, யாராலையுமே மனசை கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்றியே, அவன்ல லட்சியம் இல்லாதவன் அர்த்தம். ஒரு லட்சியம் அப்படிங்கிறது இருக்கணும் இல்லையா? அபியாசம் அப்படிங்கிறது ஒரு பொழுதுபோக்கா ஆயிடும் லட்சியமே இல்லாதவனுக்கு. லட்சியமே இல்லாதவன் வெறும டெய்லி நித்தியப்படி தியானம் பண்றதே ஒரு கிரியை அப்படின்னு நினைச்சுட்டு பண்ணான ஆகில் அவனுக்கு என்ன லட்சியம் அங்க? அப்ப அவனுக்கு அந்த பக்குவமும் சம்பாதிக்க முடியாது, எதையும் சம்பாதிக்க முடியாது. லட்சியம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கணும் அப்படிங்கறத தானே நமக்கு பெரும்பாலும் நம்மளுடைய சாமானிய லௌகீகத்துல ஒரு ஸ்கூல்ல சேர்த்தா கூட ஒரு குழந்தைய நம்ம அதுக்கான ஒரு லட்சியத்தை நம்ம அங்க கற்பிக்கிறோமா இல்லையா? நீ அடுத்தது இதை பாஸ் பண்ணணும், பாஸ் பண்ணி நம்ம முதல்ல பிரைமரியில இருந்து எலிமெண்ட்ரி அதுக்கப்புறத்துல இருந்து நம்ம ஹை ஸ்கூல் வரணும், ஹை ஸ்கூல்ல இருந்து அப்புறம் நமக்கு இன்டர்மீடியேட் போகணும், அப்புறம் காலேஜ் போகணும், பட்டம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சியம் நமக்கு சொல்லப்படுறதா இல்லையா? அந்த லட்சியத்தினுடைய முயற்சியாக தானே இந்த குழந்தை அப்படியே படிச்சு முன்னுக்கு வருது. அது போல ஒரு லட்சியம் இல்லாதவன் எந்த அபியாசம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. அங்க யததா அப்படிங்க, யததான்னா முயற்சி, வஷ்யாத்மனா து யததா, அந்த யததா அந்த முயற்சி பண்ண 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 அது தானே வரும்.
முயற்சியே பண்ணாம இதெல்லாம் யாருக்குமே வராது கிருஷ்ணான்னு சொல்லாது. முயற்சி பண்ணலைன்னு வேணா சொல்லு. அந்த வேதம் காட்டின அந்த பாதையில போகவே இல்லைன்னு வேணா சொல்லலாமே தவிர நம்ம அதற்காக பகவானே இல்லைன்னு சொல்லிட முடியாதோ. அது போலதான் இந்த லட்சியத்தை அடையறதுக்கான முயற்சியை நீ பண்ணலைன்னு வேணா சொல்லு, ஆனா அது கிடைக்கவே கிடைக்காதுன்னு மட்டும் சொல்லாத. வஷ்யாத்மனா து யததா சக்யோ வாப்து முபாயதஹ. ஏன்னா என்னைக்குமே பகவான் கிருபாளு அப்படிங்கிறது நிச்சயம். அவன் கருணை, நம்ம அவனுடைய கருணை, நம்முடைய பிரேமை, இது ரெண்டு தான் அந்த சேர்ற இடம். அவனுடைய கருணை, நம்முடைய பிரேமை. அந்த பிரேமையே ஒரு சாதனமாக ஆகும். அந்த பிரேமையினால நம்ம என்ன நினைப்போம், நம்ம பகவானுக்காக நம்ம என்ன செஞ்சுட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அவனுடைய லெவல் எங்க இருக்கு? பகவான்னா பகவான் இல்லையா? அவனுடைய கௌரவம், ஈஸ்வரனுக்கு உண்டான கௌரவம் அவனுக்கு இருக்கு இல்லையா? அதுக்கான சாதனை ஒண்ணுமே நம்ம செய்யாம, அதுக்கான யதத்தம் நம்ம ஒண்ணுமே செய்யாம, ஆனா பகவான் கிடைச்சிடணும், ஈஸ்வரன் கிடைச்சிடணும்னு நினைச்சுட்டா எப்படி? ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு எக்ஸாம்ல பாஸ் ஆகணும்னா கூட அதுக்கு நீ படிக்கணுங்கிற முயற்சி எடுத்துதானே ஆகணும். அப்படி இருக்கு நீ அடைய விரும்புறது பரமார்த்த லாபத்தை. அப்படி அடைய விரும்பச்சு அதுக்கான கொஞ்சமான சாதனை நீ பண்ண வேண்டாமா? சாதனையே பண்ணாம இதெல்லாம் எனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீயும் சாமானியர்களை போல விலகாத அர்ஜுனா. வஷ்யாத்மனா து யததா, யததா அந்த முயற்சியை பண்ணு. சக்யோ வாப்து முபாயதஹ, அப்படி நீ உபாசனை பண்ண நான் கிடைக்காம எங்க போவேன்? கிடைக்காம நான் கருணைங்கிறது உனக்கே எழுதி வச்சிருக்கு, பக்தனுக்கே எழுதி வச்சிருக்கு இல்லையோ என் கருணை. அப்படி நீ கொஞ்சம் கிஞ்சித் முயற்சி பண்ணா கூட அதுக்கான கருணையை நான் உனக்கு காமிச்சுன்னு தான் இருக்கேன். நம்ம இது பூர்வ பிரவச்சனங்கள்லயே சொல்லியிருக்கோம். ஒரு 10% நம்ம பகவான தியானம் பண்ணா கூட அந்த 10% உண்டான கருணை நமக்கு கிடைக்கிறது, அது நம்மளே உணர்வோம். அது போல 100% நம்ம மீராவை போலவோ இல்ல மற்ற பக்தர்களை போலவோ நம்ம பக்தி பண்ணா ஏன் பகவானுடைய சாட்சாத்காரம் நமக்கு கிடைக்காது? அதனால அர்ஜுனா நீ யததம் பண்ணு, முயற்சி பண்ணு. முயற்சியே பண்ணாம இதெல்லாம் நமக்கு எங்க முடியும் அப்படின்னு நினைக்காத அப்படின்னு சொன்னதும் அர்ஜுனன் பாக்குறான். ஏன்னா மறுபடியும் அடுத்தது அர்ஜுன வாச்சன்னு வருது, 37வது ஸ்லோகம். அர்ஜுன வாச்ச அயதிஹி ஸ்ரத்தயோபேதா யோகச்சலித மானசஹ அப்ராப்ய யோக சம்சித்திம் கோ காம் கதிம் கிருஷ்ண கச்சதி. கிருஷ்ணா, ஏன்னா இப்ப அர்ஜுனனுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுடுது. ஏதோ கிருஷ்ணன் நமக்கு இலவசமா கிடைச்சிட்டான் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஏதோ சம்பளம் கொடுத்தோ கொடுக்காமலோ நமக்கு சாரத்தின்னு வந்து உக்காண்டான் கிருஷ்ணன். ஆனா எவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் கிருஷ்ணன் சொல்லிட்டு இருக்கான். நம்ம என்னடான்னா ஏதோ அவனை வந்து டே கிருஷ்ணா வாடா போடாங்கிறோம். நமக்கு ஏத்த மாதிரி அவனும் ஓடி வந்துட்டு ஓடி போயின்னு இருக்கானே. அப்படி இருக்க ஏதாவது ஒரு முயற்சி பண்ணாம நம்ம கிருஷ்ணன் அடைய முடியாதுங்கிறது மட்டும் புரியறது. அதுவும் அது ஸ்ரத்தையோட பண்ணணுங்கிறதும் புரியறது. அதனால அர்ஜுனன் சொல்றான், அயதிஹி ஸ்ரத்தயோபேதஹ. ஸ்ரத்தைங்கிறது இருக்குப்பா, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா கிருஷ்ணா நீ என்னதான் சொல்றியா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா நீ என் போன்றவர்களை யார சொன்னாலும் நான் சொல்றேன். அர்ஜுனன் சொல்றான், அயதிஹி ஸ்ரத்தயோபேதோ, எனக்கு ஸ்ரத்தைங்கிறது இருக்கு, இல்லாம இல்ல. ஆனா நீ சொன்னியே யததம், அந்த முயற்சி, அந்த முயற்சிங்கிறது தான் நிறைய பேர்களால பண்ண முடியலப்பா. பண்ணினாலும் அது வியர்த்தமா போறது. முயற்சி பண்ணணும்னு தான் நினைக்கிறார்கள் பெரும்பாலான ஜனங்கள். யார் தான் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறாளான்னு யாராவது? முயற்சியே பண்ண வேண்டாம், நம்ம பாட்டு இப்படியே உட்காருவோன்னு நினைக்கிறது இல்லை யாரும். ஏதோ ஒரு முயற்சி பண்ணத்தான் பண்றார்கள், ஆனா அது வியர்த்தமா போயிடுறது. அப்படி அபியாசத்துல இருந்து 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 அந்த அபியாசத்துல இருந்து இருந்து அவன் என்ன கதிக்கு ஆளாரான் அப்படின்னு பார்த்தா, அப்ராப்ய யோக சம்சித்தி கோ காம் கதிம் கிருஷ்ண கச்சதி. காம் கதிம் கிருஷ்ண கச்சதி, அவன் எங்கதான் போய் சேர்றான்? கச்சத்தினா எங்க போறான்? அவன் அபியாசம் பண்றான், எல்லாம் செய்யறான், தன்னுடைய சத்சங்கங்களுக்கு போறான். சத்சங்கங்களுக்கு போர்ச்சே நல்ல பக்தி வரத்தான் வருது. அப்புறம் அந்த கதையிலேருந்து கொஞ்சம் அப்படியே ஆத்து பக்கம் திரும்பிட்டோம்னா மறுபடியும் லௌகீகம் வந்துடுறதே. அதுக்கு என்ன பண்றது சொல்லு? சத்சங்கம் இருக்கிற வரைக்கும், பஜனை பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் நன்னா இருக்கு, நாம சங்கீர்த்தனம், மேனி சிலிர்க்கிறது, கண்கள்னால ஆனந்த பாஷ்பம் வருது, குதிக்கிறோம், ஆடுறோம், பாடுறோம். மறுபடியும் கிரகத்துக்கு வந்த உடனே பழைய படி
பழையபடி மறுபடியும் பழைய பாட்டு பழைய கச்சேரி. இப்படி இருந்தா என்னதான் செய்யறது? பின்ன நாங்க எங்கதான் போவோம்? காம் கதிம் கிருஷ்ண கச்சதி. அவ்வளவு சௌலபியமா அர்ஜுனன் நமக்கு இருக்கான்னு பார்க்கணும். அர்ஜுனன் நமக்கான சந்தேகங்கள் எல்லாம் கிருஷ்ணன்ட்ட கேட்கிறான். அதனாலதான் பகவான் வாயால நமக்கு பதில் வருது இதுக்கெல்லாம். ஏன்னா எல்லாருக்கும், பெரும்பாலான ஜனங்களுக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா? ஏதோ கதை கேட்கிற வரைக்குமோ இல்ல ஆலயங்களுக்கு போற வரைக்குமோ ஏதாவது பாராயணம் பண்ற வரைக்குமோ நமக்கு சத்சங்கத்துல ஆழ்ந்து இருக்கிற வரைக்கும் நமக்கு பக்திங்கிறது இருக்கிறது தெரியறது. மறுபடியும் நமக்கு சாமானிய விஷயங்கள்ல நம்ம மனசை திருப்பரிச்சு அது அப்படியே டோட்டலா இது நம்மளா இது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம ஆயிடுறோமா இல்லையா? அப்படி இருக்கிறவர்களுக்கு என்ன கதி நீ சொல்ல போற கிருஷ்ணான்னு கேக்குறான். அப்ராப்ய யோக சம்சித்திம் காம் கதிம் கிருஷ்ண கச்சதி. 38வது ஸ்லோகமும் அதே தொடர்றது. அர்ஜுனனுடைய சந்தேகம் தான் தொடர்றது. என்ன சொல்றான்? கச்சின் லோப விப்ரஷ்டஹா சின்னா பிரவிமி நஷ்யதி. அபியாசம் அப்படின்னு வேணும்னு நீ சொல்ற, ஆனா எத்தனை ஜென்மம் ஆகுமோ தெரியலையே அதுக்கு. அப்ரதிஷ்டோ மகாபாஹோ கோ கோ விமூடோ பிரம்மணபதி கச்சின்னோபய விப்ரஷ்டா. அவன் அப்புறம் பிரஷ்டனா ஆயிடுறானே. சரி, இந்த ஜென்மாவில அபியாசம் பண்ண ஆரம்பிக்கிறான். அபியாசம் பண்ணிட்டே இருக்கான். பண்ணிட்டே இருந்து கடைசியில ஒன்னும் சித்தியால அவன் போகவும் போய் சேர்ந்துட்டான். மறுபடியும் புனரப்பி ஜனனம், அடுத்த ஜென்மா, மறுபடியும் அதுல ஒரு அபியாசம், அது சித்திக்கல. இப்படி என்ன எத்தனை ஜென்மா எடுக்கிறதுங்கிற நீ சொல்லு. அப்புறம் அந்த ஜென்மா எடுத்து கடைசியில பரலோக சௌக்கியத்தையும் அனுபவிக்கல, இகலோக சௌக்கியத்தையும் அனுபவிக்கல. ரெண்டும் போயிடுத்து. சின்னா பிரமி நஷ்யதி. நஷ்யதி எல்லாமே நஷ்டமா போயிடுறது. இகலோக சௌக்கியமாவது குறைஞ்சபட்சம் அவன் அனுபவிச்சிருக்கலாமே. ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான்? அபியாசம் பண்ணணும், இகலோக சௌக்கியத்துல நம்ம விடணும், மனசை கட்டுக்கோப்பா வச்சுக்கணும்னு நினைச்சு இகலோக சௌக்கியத்தையும் விட்டு பரலோக சௌக்கியமும் அடையாம, என வியர்த்தமா போய் உன்னுடைய சாட்சா்காரம் கிட்டாம பரலோக சௌக்கியத்தையும் அடையாம இகத்திலையும் கெட்டான் பரத்திலையும் கெட்டான் அப்படிங்கிற ஒரு மனுஷனாக ஆயிடுறானே. அப்ப என்ன செய்யறது சொல்? இகத்திலையும் கெட்டு பரத்திலையும் கெட்டு ஏதாவது ஒண்ணுத்துலயாவது நான் நல்லது செஞ்சிருக்கலாம் இல்லையா? நல்லது அடைஞ்சிருக்கலாம் இல்லையா? இகத்திலையாவது இகலோக சௌக்கியமாவது அவன் அனுபவிச்சிருக்கலாமே. அதையும் பரலோக சௌக்கியத்தையும் விட்டு ரெண்டிலும் கெட்டவனாக இருக்கிறவனுக்கு என்ன கதி? அப்ரதிஷ்டோ மகாபாஹோ விமூடோ பிரம்மணபதி. அடுத்த 39வது ஸ்லோகமும் அதே என்னுடைய சந்தேகத்தை நீ நிவர்த்தி அப்படிங்கிறான். ஏ தன்மே சம்சயம் கிருஷ்ணா சேதுமர்ஹஸ்ய சேஷதஹ த்வதன்யஹ சம்சயஸ்யாஸ்ய சேதான ஹ்யுபபத்யதே ஏ தன்மே சம்சயம் கிருஷ்ணா. சம்சயம்னா சந்தேகம். அதனால என்னுடைய சந்தேகத்தை வேற யார் தீர்த்து வைப்பா? நீதான் தீர்த்து வைக்க முடியும். அபியாசம் பண்ணி ஜெயிக்கலைன்னா, அபியாசம் பண்றேன்னு சரி, பண்ணி நான் ஜெயிக்கலைன்னா அப்புறம் ரெண்டுலயுமே நான் தோத்தவன் ஆயிடுவேனே. இகத்திலையும் கெட்டேன் பரத்திலையும் கெட்டேன்னு ஆயிடுவேனே. இகலோக சௌக்கியமும் இருக்காது, பரலோக சௌக்கியமும் இருக்காது. இந்த மாதிரி எத்தனை ஜென்மா தான் நான் கெடுவேன்? பிறக்க வேண்டியது கெட்டு போக வேண்டியது, பிறக்க வேண்டியது கெட்டு போக வேண்டியது. இகலோக சௌக்கியமும் இல்ல பரலோக சௌக்கியமும் இல்ல, இகலோக சௌக்கியமும் இல்ல பரலோக. இப்படியே நான் இன்னும் எத்தனை ஜென்மா போறது கிருஷ்ணா? ஏதாவது ஒன்னாவது நான் அனுபவிக்கணுமா வேண்டாமா? இல்லைன்னா ரெண்டுமே நஷ்டமாகி விடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்படுறது. நீயே என்னுடைய சந்தேகத்தை தீர்த்து வை. நீயே என்னுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்க வல்லவன், அதனால என்னுடைய சந்தேகத்தை நீயே தீர்த்து வை அப்படின்ன உடனே அடுத்த ஸ்லோகம் ஆச்சரியமா இருக்கு. இப்படி அர்ஜுனன் இந்த சந்தேகத்தை கேட்டது உடனே இகத்திலையும் கெட்டான் பரத்திலையும் கெட்டான்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டான் இல்லையா? அப்படி சொன்ன உடனே கிருஷ்ணனுக்கு அப்படின்னு தான், அப்படின்னு நெருக்குன்னு தான். உடனே மத்ததுல எல்லாம் மத்த ஸ்லோகங்கள்ல எல்லாம் பார்த்தோம்னா கௌந்தேயா பார்த்தாங்கிறது நடுவுல வரும். நடுவுல ஏதாவது ஒண்ணு சொல்லி கௌந்தேயா இல்ல பார்த்தா அப்படின்னு வரும். ஆனா இங்க எடுத்ததுமே பார்த்தா அப்படின்னு ஆரம்பிச்சிட்டான். என்ன அர்ஜுனா என்ன சொன்னேன் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டான். ஸ்ரீ பகவான் வாச்ச 40வது ஸ்லோகம். பார்த்தா நைவேக நாமுத்ர விநாசஸ்தஸ்ய வித்யதே நஹி கல்யாண கிருத் கச்சித் துர்கதிம் தாத கச்சதி. பார்த்தா நைவேக நாமுத்ர. பார்த்தா
என்ன சொல்லிட்ட பார்த்தா, என்ன சொன்ன நீ? இகத்திலையும் கெட்டவனாக ஆகி பரத்திலையும் கெட்டவனாக ஆயிட்டியா? என்ன பேசுற நீ அப்படின்னு. சரி, ஒரு ஆறுதல் சொல்லணும். ஏன்னா இவன் இப்ப கஷ்டப்பட்டு சொல்றான் அர்ஜுனன். ஏன்னா கஷ்டப்பட்டு, என்ன கிருஷ்ணா இது, நான் எந்த கதிக்கு தான் நான் போவேன்? நான் என்னுடைய சாதனை, இப்ப அர்ஜுனனுடைய கேள்வி, என்னுடைய சாதனை, என்னுடைய அபியாசம் இந்த ஜென்மத்துல வியர்த்தமா போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? என்னுடைய அபியாசம் பண்ணதெல்லாம் பின்ன வீணா? இகலோக சௌக்கியத்தையும் விட்டேன், பரலோக சௌக்கியத்தையும் விட்டேன்னு ஆயிடுத்தேன் அப்படின்னு கவலைப்பட்டு கேட்கிறான் இல்லையா? பார்த்தா அப்படின்னு ஆரம்பிச்சான் கிருஷ்ணன். ஆரம்பிச்ச உடனே அர்ஜுனனுடைய முகத்தை பாக்குறான். அவனுடைய இந்த கவலை நிறைஞ்ச அந்த முகத்தை பார்த்த உடனே, அந்த துருத்துருத்த அர்ஜுனனுடைய அந்த குறும்பு முகத்தை பார்த்த உடனே கண்ணனுக்கு சரி போ, நம்ம சக்காதானே சொன்னா, வேற யாரு சொன்னா, இவனுக்கு பதில் சொல்லிடுவோம் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆறுதல் சொல்லுவோமே அப்படின்னு பார்த்தா நைவேக நாமுத்ர அப்படி இருக்கு அதனுடைய ஸ்ருதி. பார்த்தா அப்படின்னு ஆரம்பிச்சு நைவேக நாமுத்ர. ஏன் பார்த்தா, ஏன் அர்ஜுனா இப்படி சொல்லிட்ட? ஒரு காலமும் என்ன நம்பினவன் கெட்டு போகவே மாட்டான். துர்கதிம் தாத்த கச்சதீகி. இந்த ஜென்மால வியர்த்தமா போயிடுத்துனா என்ன ஆறுதுன்னு நீ கேக்குறியே? என்ன தியானம் பண்ணினவன் எப்படி கெட்டு போவான்னு நீ நினைக்கிற? இங்க இங்கேயும் கெட்டேன் அங்கேயும் கெட்டேன்னு நீ பாட்டு சொல்லிட்டு இருக்க. அதுவும் ஒரு ஸ்லோகம் போராதுன்னு 3 ஸ்லோகம் அர்ஜுனன் இதே கேள்வியை கேட்டிருக்கான். அப்படி இருக்க நான் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி அவனுக்கு அந்த சாதனமே பிரயோஜனம்டா. ஏன்னா நம்ம கிருஷ்ணனுக்காக நம்ம அழுதோம்னு வச்சுக்கோங்க, அழுது 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 கண்ணா உன்னுடைய சாட்சாத்காரம் எனக்கு கிடைக்குமா, கண்ணா கண்ணா நம்ம அழுது அழுது அழுது, ஆனா பகவான் வரலன்னே வச்சுப்போமே, வரலன்னு வச்சுட்டாலும் அந்த அழுததே பிரயோஜனம். ஏன்னா நம்ம அழுதது பகவானுக்காக, நம்ம அழுதது ஏதோ ஒரு லௌகீக விஷயத்துக்காக இல்ல, பிஸ்கெட்டுக்கோ சாக்லேட்டுக்கோ இல்ல, நம்ம அழுதது கண்ணனுக்காக. அதனால பிஸ்கெட்டுக்கோ சாக்லேட்டுக்கோ அழுதும் பிரயோஜனம் இல்ல, அப்படியே அதை சாப்பிட்டாலும் நமக்கு எந்த சுகமும் கிடைக்க போறது இல்ல. ஆனா கண்ணனுக்காக அழுதா அந்த அழுகையே ஒரு பிரயோஜனம் அப்படின்னு ஆயிடுறது இல்லையோ? அதனால துர்கதிக்கு அவன் போவான்னு நினைச்சு கூட பார்க்காத அப்படிங்கிறான். துர்கதிம் தாத்த கச்சதி. அவன் எப்படி துர்கதிக்கு போவான்னு நீ நினைக்கிற அப்படின்னு கிருஷ்ணன் கேட்கிறான். மேற்கொண்டு இந்த கேள்விக்கான பதில் இந்த அத்தியாயம் பூரா சொல்ற. 41வது ஸ்லோகத்துல இருந்து 47ஓட அத்தியாயம் முடியறது. இந்த 7 ஸ்லோகத்தினால அர்ஜுனனுடைய இந்த கேள்விக்கே பதில் சொல்றான். பிராபிய புண்ணிய 41வது ஸ்லோகம். பிராபிய புண்ணிய கிருதாம் லோகான் உஷித்வா சாஸ்வதி சமாகா சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே கே யோக பிரஷ்டஹ அபிஜாயதே யே. ஒருவேளை அர்ஜுனா நீ சொன்னபடியே நான் வரேன். 41, 42 இந்த 2 ஸ்லோகத்துக்குமே இதுதான் அர்த்தம். அதவா யோகி நாமேவ குலே பவதி தீமதாம் ஏதத்தி துர்லபத்தரம் லோகே ஜன்ம யதீத்ருஷம். சரி அர்ஜுனா, உன் வார்த்தைக்கே நான் வரேன். ஒருவேளை இந்த ஜென்மாவில சாட்சாத்காரம் கிடைக்கலன்னா அடுத்த ஜென்மா வரும், அதுதானே இப்ப உன் கவலை. அடுத்த ஜென்மாலையும் கிடைக்கலன்னா அதுக்கு அடுத்த ஜென்மா, இப்படியே போயிட்டு இருக்கே, அதுதானே நீ நினைக்கிற. அவனுக்கு பெயர் என் பாஷையில யோக பிரஷ்டன். சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே யோக பிரஷ்டஹா அபிஜாயதே. யோக பிரஷ்டன் அவனுக்கு பெயர். ஒருவேளை இந்த ஜென்மாவில கிடைக்கலங்கிறதுக்காக அடுத்த ஜென்மால கிடைக்காதுன்னு நீயே ஒரு முடிவுக்கு வராத. ஏதாவது ஒரு ஜென்மால கிடைச்சுதான் ஆகணும். ஏன்னா வைகுண்டம் புகுவது மன்னவர் விதியே அப்படின்னு இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ஜென்மா கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிற விதி இருக்கிறதுனால இந்த ஜென்மாவில கிடைக்கலனாலும் அடுத்த ஜென்மாவிலையாவது கிடைக்கும். அடுத்த ஜென்மாலையும் கிடைக்கலன்னா அதுக்கு அடுத்த ஜென்மாலையாவது கிடைக்கும். கிடைக்கும், கிடைக்காம இருக்காது. டிலே வேணா ஆறுதே தவிர கிடைக்காம இருக்காது. எப்ப இந்த ஜென்மாவில உன்னை விட்டானோ அடுத்த ஜென்மால இதை மறுபடியும் ஆரம்பிக்கணுமா? யமம் நியமம் ஆசனம் இது இந்த ஜென்மால ஆயிடுத்து. அடுத்தது மறுபடியும் அடுத்த ஜென்மா எடுத்தாச்சு, மறுபடியும் யமம் நியமம் ஆசனம் அப்படி ஆரம்பிக்கணுமோ அப்படின்னா இல்ல. யமம் நியமம் ஆசனம் இந்த ஜென்மால முடிஞ்சிருது இல்லையா? முடிஞ்சு அப்படியே நீ ஏதோ ஒரு காரணத்தினால, சரீர காரணத்தினாலயோ இல்ல வேற ஏதோ ஒரு காரணத்தினாலயோ நீ மரணிச்சுட்ட இல்லையா? அதனால அடுத்த ஜென்மாவில யமம் நியமம் ஆசனம் இல்லாம பிராணாயாமத்துல இருந்து ஆரம்பிப்பான். சரி, பிராணாயாமம் பிராணாயாமம் ஆயிடுத்து, பிரத்யாகாரம் ஆயிடுத்து, தாரணை ஆயிடுத்து. அப்ப அடுத்த ஜென்மாவில தாரணைக்கு அடுத்தது தியானம், தியானத்துல இருந்து ஆரம்பிப்பான். அப்படி அது கண்டினியூ ஆகுமே தவிர அது ஒண்ணு இங்கேருந்து மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுங்கிறது கிடையாது.
முதல்ல எல்லாருமே முதல்ல எல்கேஜில இருந்து தான் ஆரம்பிப்பா. மறுபடியும் அது ஒரு லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்ததுக்கு அப்புறம் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து தான் கண்டினியூ பண்ணுவாளே தவிர மறுபடியும் எல்கேஜில இருந்து வான்னு சொல்ல மாட்டா யாரும். ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு குழந்தைக்கு, ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைக்கு ஏதோ ஒரு சரீர சிரமம் வந்துடுது, அதுல ஒரு வருஷம் பூரா இனி அதால அவ ஸ்கூலுக்கே போக முடியலை, ஆனா ஒரு வருஷம் கெட்டு போயிடுது அப்படின்னு ஆன பிறகு மறுபடியும் நீ எல்கேஜில இருந்து வான்னு எந்த ஸ்கூலும் சொல்ல மாட்டா. இது வரைக்கும் முடிச்சிருக்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து முடிச்சியா, இனி செகண்ட்ல இருந்து ஆரம்பி அப்படிதான் சொல்லுவா. அது போலதான் அது. இந்த ஜென்மாவில உனக்கு சித்திக்கலைன்னா அடுத்த ஜென்மால இருந்து நீ மறுபடியும் ஆரம்பிப்பேங்கிறது கிடையாது. எங்க விட்டியோ அங்கேருந்து ஆரம்பிக்கும். அதனாலதான் பூர்வ ஜென்ம வாசனை அப்படிங்கிறது இருக்கிறதுனாலதான் அது குழந்தையில இருந்தே தெரியறது. குழந்தையில இருந்து அந்த பூர்வ ஜென்ம வாசனைங்கிறது வருதுங்கிறது நம்ம பார்த்தாலே தெரியுது. சில குடும்பங்கள்ல நாமே சொல்லுவோம், எங்கேருந்து வந்ததுன்னே தெரியல, இந்த வித்தை இவனுக்கு வருதே, எங்க குடும்பத்துல யாருக்குமே இத்தகைய வித்தை இல்லையே, ஆனா இவனுக்கு இருக்கே, இல்ல இந்த இந்த பொண்ணுக்கு இருக்கே அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் பூர்வ ஜென்ம அபியாசம், வேற ஒண்ணுமே இல்ல. பூர்வ ஜென்மத்தை ஒத்துருக்கிறவர்களுக்கு தான் இது புரியுமே தவிர, பூர்வ ஜென்மாவும் கிடையாது, அடுத்த ஜென்மாவும் கிடையாது, இந்த ஜென்மாவோட மண்ணோட மண்ணுன்னு யோசிக்கிறவர்களுக்கு இது புரியாது. பூர்வ ஜென்மத்தினுடைய வாசனைங்கிறது கண்டினியூ ஆறுதுங்கிறது சத்தியம். அப்படி இல்லையாகில் ஏன் ஒரு சாரார் மனுஷர்களாக பிறந்திருக்கார்கள், மற்றொரு சாரார் எதுக்கு நாயோ பூனையோ கழுதையோ பிறந்திருக்கார்கள்? எல்லாரும் மனுஷர்களாவே பிறந்திருக்கலாமே. பூர்வ ஜென்ம பிராரப்தம்ங்கிறது இருக்கிறதுனால தானே பலவேறு சிருஷ்டிகள்ங்கிறது இருக்கு. ஆக பூர்வ ஜென்மம்ங்கிறது இருக்கா இல்லையா? அதனால நம்ம எங்கேந்து விட்டோமோ அங்கேந்து அப்படியே அது கண்டினியூ ஆறுது. அப்படிங்கிறதுனாலயே அதவா யோகினாமேவ குலே பவதி தீமதாம். அதனால அவன் இத்தகைய குலத்துல எங்க பிறந்தாலும் எங்க செஞ்சாலும் பூர்வ ஜென்மத்தை அபியாசத்தினுடைய அந்த வாசனை இந்த ஜென்மாவில அவனுக்கு தொடர செய்திடும். ஏன்னா ஒரு குடும்பத்துல பார்ப்போம், அவர்களுக்கு சங்கீத வாசனைங்கிறதே இருக்காது அந்த குடும்பத்துல யாருக்குமே. ஆனா அந்த குடும்பத்துல பிறந்த ஒரு குழந்தை திடீர்னு அதுவே பாட ஆரம்பிச்சிடும். அது எப்படி நம் குடும்பத்துல யாருக்குமே இல்லையே அப்படின்னு நம்ம யோசிச்சா அது பூர்வ ஜென்மத்தினுடைய வாசனை. அது பூர்வ ஜென்மத்துல அது கானம் பண்ணிருக்கும், அதனால வருது. சின்ன குழந்தைக்கு யார சொல்லி கொடுக்கறா? ஒரு சின்ன சிசு தொட்டில்ல இருக்கு அப்படின்னா அந்த சிசுக்கு யார் சொல்லி கொடுக்குறா? நீ கோபப்படு அப்படின்னு யாராவது சொல்லி தராளா? ஆனா அதுக்கே சில சமயம் ஏதாவது ஒண்ணு நம்ம அது கையில வச்சுட்டு இருக்கிறத நம்ம பிடிக்கிட்டோம்னா அது அப்படிங்கிறது கோபம் வருது. அதை நம்ம ரசிக்க கூட செய்யறோம். சின்ன குழந்தை எப்படி கோபப்படுறது பாரு அப்படின்னு நம்ம ரசிக்க கூட செய்யறோம். அந்த குரோதம் அப்படிங்கிறது பூர்வ ஜென்மத்தினுடைய வாசனை, வேற ஒண்ணுமே இல்ல. 43வது ஸ்லோகம். தத்ரதம் புத்தி சம்யோகம் லபதே பௌவதிஹிகம் யததே ச ததோ பூயஹ கக சம்சித்தௌ குருநந்தனா. குருநந்தனா, இந்த பூர்வ ஜென்மத்து வாசனையினால நீ அடுத்த ஜென்மா எடுத்தாலும் இங்கேருந்து நீ ஆரம்பிப்ப. இல்ல சின்ன சிசுல விட்ட சிசு எப்படி தனக்கு அது ஒரு சின்ன சின்ன குழந்தைகளுக்கு கூட அதுக்கு என்ன பாம்புன்னு தெரியுமா, இல்ல இதை பார்த்தா பயப்படணும்னு தெரியுமா? ஆனாலும் அதுக்கு எதையோ பார்த்தால் திடீர்னு அதுவும் அப்படின்னு பயந்துக்கிறது. அதுக்கு யாரு சொல்லி கொடுத்தா இதை பார்த்தா நீ பயந்துக்கோ அப்படின்னு யாரு சொல்லி கொடுக்கறா? அதுக்கு பூர்வ ஜென்மத்துல அந்த பயம் பயம் பயம்ங்கிறது ஊறி இருக்கிறதுனால அதுக்கு அப்படி வந்துடுறது. பூர்வாபியாசேன தேனைவ ஹ்ரியதே யவசோபி சஹாகா ஜிக்ஞாசுரபி யோகஸ்ய சப்த பிரம்மாதி வர்த்ததே. அதுலயே ஜிக்ஞாசுவா இருக்கக்கூடியவர்களுக்கு பூர்வ ஜென்மத்து வாசனை கூட நம் பூர்வ ஜென்மத்துல எப்படி இருந்தோம் அப்படிங்கிறது கூட அவர்களுக்கு தெரியறது. உதாரணம் ஜடபரதர் தான். திரும்ப திரும்ப அவர் தான் பாகவதத்துல பரத யோகியாக இருந்து கடைசியில சாலக்கிராம கஷேத்திரம் வந்து ஒரு மானுடைய ஸ்நேகத்தினால அது கிட்டக்க மான் கிட்டக்க போய் தன் மனசை கொடுத்து அடுத்த ஜென்மாவில மானாகவே பிறந்தார். மானாக பிறந்த பிறகும் அவருக்கு பூர்வ ஜென்மத்தின் ஞானம்ங்கிறது இருந்தது. நம்ம எப்படி யோகியா இருந்தோம், பரத யோகியா இருந்தோம், ஆனா இந்த மானுடைய ஒரு ஸ்நேகம் நம்மளை இங்க கொண்டு வந்து விட்டுடுத்தே அப்படின்னு அவர் நினைச்சார். மறுபடியும் 3வது ஜென்மா ஜடபரதராக அப்ப பூர்ணமா பிரம்மத்தோட லகிச்சு பகவத் ஸ்வரூபத்தையே தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்படிங்கிறது 3 ஜென்மாவிலேயே அவருக்கு முக்தி கிடைச்சிடுது. அது போலதான் ஒரு சில பேருக்கு 3 ஜென்மா, ஒரு சில பேருக்கு 5 ஜென்மா, ஒரு சில பேருக்கு 6 ஜென்மா அப்படின்னு கொஞ்சம் டிலே வேணா ஆறுதே தவிர ஆனா அவர்கள் யாரையும் நான் கைவிடுறது இல்ல. பிரயத்னாத் யதமானஸ்து யோகி சம்சுத்த கில்பிஷஹ அநேக ஜன்ம சம்சித்தஹ ததோ யாதி பராம் கதிம். 45வது ஸ்லோகம் இது. அநேக ஜன்ம சம்சித்தஹ,
இந்த ஒரு ஜென்மால நான் கிடைச்சிடுவேன்னு சொல்லல பகவான். அநேக ஜென்ம சம்சித்தகா, பல ஜென்மாக்கள் ஆகும் தான். பரவாயில்ல, பொறுமையாவே வாயேன். இப்ப என்ன, நம்ம பள்ளியிலேயே அதை செய்யறது இல்லையான்னு, ஒரு 4ஆம் கிளாஸோ 5ஆம் கிளாஸோ படிச்சு முடிக்கிறா, அவர்கள் சரியா பாஸ் ஆல, பரீட்சை வைக்கிறா, பாஸ் ஆல, மறுபடியும் 4வது படி அப்படின்னு சொல்றாளா இல்லையா? இல்லப்பா நீ பாஸ் ஆகல, திரும்பவும் பரவாயில்ல, என்ன அவசரம், மறுபடியும் 4வது படி, படிச்சு மறுபடியும் வா, மறுபடியும் நன்னா தெரிஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்றது போலதான். அநேக ஜன்ம சம்சித்தகா, ஒரு ஜென்மால அப்படி சித்தி அடைஞ்சிடணும்னு நீ அட்டம் பண்ண முடியாது அர்ஜுனா. என்ன அவ்வளவு எளப்பமா நானு, அவ்வளவு எளப்பமா என்ன பகவான்ங்கிறது? ஏதோ சாமான்யமா ஒருத்தன் வெறும கிருஷ்ணான்னு சொல்லிட்டு அவனை சாட்சாத்கரிச்சுட்டு போயிடுறதுக்கு. ஈஸ்வரன் அவன், பகவான் இல்லையா? பகவானுக்குங்கிற கௌரவம் அவனுக்கு இல்லையா? அநேக ஜன்ம சம்சித்தஹா ததோ யாதி பராம் கதிம். நம்ம சாமானியால் ஏதோ ஒரு மேனேஜர் ஆயிட்டாலே, அவருக்கு கேபின்ல போய் உட்காந்துட்டாலே, இல்லை பாக்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வரணும்னு அவர் பௌஷுக்கு அவரே சொல்லுவாராகில், பரமாத்மா அவன் பௌஷுக்கு இவ்வளவு தூரம் அர்ஜுனன்ட்ட பேசுறதே பெரிய விஷயம். அதுல ஒரே ஜென்மாவில நான் அபியாசம் பண்ணுவேன், எனக்கு சித்தி ஆயிடணும்னா எப்படி முடியும்? அப்படி முடியாதுப்பா. உனக்கு அதுக்கான யோக்கியத்தை நீ சம்பாதிச்சுட்டு வா, அது பல ஜென்மங்கள் ஆகத்தான் ஆகும். ஆனா நீ வருவது உறுதி, அதுக்காக உன்னை விட்டுட மாட்டேன், நீ வருவது உறுதி. ஏன்னா ஏன்னா மறுஜென்மா அப்படிங்கிறது மற்ற மதங்கள் அப்படிங்கிறதே இல்லை. இங்கேயே தோன்றின பௌத்த ஜெயின மதங்கள் கூட அதை ஒத்துக்கிறது இல்லை. ஆனால் நமக்கு வைதீக மதம், இங்க பகவத்கீதையில இந்த 6வது அத்தியாயத்தை எடுத்து பார்த்தோம்னா அநேக ஜென்ம சம்சித்தகா நீங்க சொல்லியிருக்கு. அதனால புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்ங்கிறது இருக்கத்தான் இருக்கு. நமக்கு அதுக்கான யோக்கியத்தை அப்படிங்கறது வர வரைக்கும் நம்ம அதை செஞ்சுதான் ஆகணும். அபியாசம் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயம். அதுக்காக நான் கைவிட்டுடுவேன்னு இல்லை. அப்படி எப்படி நான் கைவிட்டுடுவேன்? கைவிட மாட்டேன். என்ன நம்பினவன் யாரும் துர்கதி அடைய மாட்டான். அபியாசம் பண்றது போறலை அப்படின்னு வேணா ஆகுமே தவிர, ஆனால் இப்ப அபியாசம் பண்றவனுக்கு நான் போறேன்னே வச்சுக்கோ, அர்ஜுனா பஜனை பண்ணிட்டே இருக்கான் ஒருவன், அவன் இடத்துல நான் போறேன், போன பிறகு உனக்கு என்னடா வேணும்னு கேட்டா, நான் எப்போதும் இந்த மாதிரி பஜனை பண்ணிட்டே இருக்கணும்னு கேட்கறான், நான் என்ன பண்ணுவேன்? தியாகராஜரே சாட்சி. இப்ப சமீபத்துல இருந்த தியாகராஜர் தான் இந்த 96 கோடி ராமநாமா சொல்லி ராமரையே சாட்சாத்கரிச்சார். அந்த ராமரே உனக்கு என்ன வேணும்னு கேட்டா, நான் எப்போதும் ராமநாமா சொல்லிட்டு இருக்கணுங்கிறார் தியாகராஜர். அப்படி இருக்கக்கூடிய அந்த அபியாசம் பண்றவர்கள் நாம் எப்போதும் அபியாசம் பண்ணிட்டே இருக்கணுங்கிறத தான் பகவான்கிட்ட வரமாவும் கேட்பார்கள். அப்படி இருக்கிறவர்களுக்கு நான் போகணுங்கிற அவசியம் கூட இல்லை. அவர்கள் என்னுடைய தியானத்தினாலேயே சுகப்படுறவர்கள், சௌக்கியத்தை அனுபவிக்கிறவர்களுக்கு நான் நேர போய் அவர்களுக்கு சாட்சாத்காரம் கொடுத்தால்தான் அவர்கள் ஏதோ சித்தி அடைவார்கள்னோ, நான் போகாததுனால அவர்களுக்கு இந்த ஜென்மா வியர்த்தம் ஆயிடுது அப்படின்னு நினைக்காத அர்ஜுனா. அநேக ஜன்ம சம்சித்தஹா ததோ யாதி பராம் கதிம். எவ்வளவு ஜன்மாக்கள் அவர்கள் எடுக்கிறார்களோ அவ்வளவு தூய்மையை அடைகிறார்கள், அவ்வளவுக்குள்ள என்ன அடைவார்கள் அப்படிங்கிறது சத்தியம் அப்படின்னு சொல்லி கடைசி 2 ஸ்லோகம் 46 47வது ஸ்லோகத்துல உத்தம யோகியினுடைய லட்சணத்தை சொல்றார். தபஸ்விப்யோதிகோ யோகி ஞானிப்யோபி மதோதிகஹ கர்மிவ்யஸ்சாதிகோ யோகி தஸ்மாத்யோகி பவார்ஜுனக. தன்னுடைய தவம், தன்னுடைய ஞானம், தன்னுடைய புலன்கள், இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி என்ன சாட்சாத்கரிக்கிற யோகியே சிறந்தவன். தஸ்மாத் யோகி பவார்ஜுனா. அத்தகைய யோகியாக நீ இருக்க ஆசைப்படு. இருன்னு கூட நான் உன்னை சொல்லல, இருக்க ஆசைப்படு, அவ்வளவுதான் சொல்றேன். கர்மிப்யஸ்சாதிகோ யோகி தஸ்மாத் யோகி பவார்ஜுனா. தஸ்மாத் யோகி பவார்ஜுனா. அத்தகைய யோகியாக நான் இருக்கணும்னாவது ஆசைப்படு அர்ஜுனா. எதனால? அத்தகைய ஞானம், அத்தகைய வைராக்கியம், அத்தகைய புலனடக்கம், இதெல்லாம் ஒரு யோகி கிட்ட இருக்கு இல்லையா? அத்தகைய யோகியா நான் இருக்கணும்னாவது ஆசைப்படுறதுல என்ன இருக்கு? நீ இல்லாம போ, அதெல்லாம் அடுத்தது. அப்படி நான் இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆசையாவது பட. அப்படி ஆசைப்பட்டாலே அவன் ஒரு சிறந்த ஒரு மார்க்கத்துக்கு போவான் ஆகில், அப்படி இருக்கக்கூடியவன் எவ்வளவு உத்தம யோகியாக இருக்கணும். யோகி நாமபி சர்வேஷாம் மத்கதே நாந்தராத்மனாக
ஸ்ரத்தாவன் பஜதே யோ மாகாம் சமே யுக்த தமோ மதஹ ஸ்ரத்தாவன் பஜதே யோ மாம் என்னையே பஜி பஜதே யோ மாம் என்ன பஜி என்ன கொஞ்சம் கூட என்ன பஜிக்க கூட மாட்டேன், என்ன தியானம் கூட பண்ண மாட்டேன், என்ன ஸ்மரணம் கூட பண்ண மாட்டேன், என்ன சிந்தனம் கூட பண்ண மாட்டேன். ஆனா நான் ஈஸ்வரனை பார்த்தே ஆகணும், இல்லைன்னா ஈஸ்வரனே போய் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் குறைஞ்சபட்சம் என்ன பஜிக்கவாவது பஜி அப்படின்னு பகவான் எவ்வளவு மனசுல தாபம் இருந்தா இந்த ஒரு வார்த்தையை சொல்லுவான். ஸ்ரத்தாவான் பஜதே யோமாகாம் சம்னே யுக்த தமோ மதஹா என்னுடைய மதத்துல இரு. என்ன முதல்ல என்னுடைய மதம் அப்படின்னு சொல்றது இங்க உடனே எல்லாரும் ஹிந்து மதத்துல இருன்னு கிருஷ்ணன் சொல்லிட்டான் அப்படின்னு நினைக்க வேணாம். பகவான் சொல்லிட்டான் கர்ம யோகமே என் மதம்னு சொல்லிட்டான் 3வது அத்தியாயத்துல. அதனால கர்ம யோகத்திலேயே இரு, அதுதான் என்னுடைய மதம். குறைஞ்சபட்சம் என்ன பஜி. என்ன அந்த யோக்கியத்தையை நான் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு கேட்டியே, அந்த யோக்கியத்தையை சம்பாதிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் என்ன மதி. மதிச்சாலேயே நீ சிறந்த யோகியாக நீ ஆயிடுவாய். யோகி நாமபி சர்வேஷாம் மத்கதே நாந்தராத்மனஹா யோகிகள்லாம் எப்படி அந்தராத்மாவா இருக்கக்கூடிய என்ன பார்க்கிறார்களோ, சர்வேஷாம் மத்கதே நாந்தராத்மனஹா. ஆனால் அத்தகைய யோகிகள் எப்படிலாம் அந்தர்யாமியில இருக்கக்கூடிய என்ன சாட்சாத்கரிக்கிறதுக்காக எப்படி புலன்கள் அளக்கிறார்களோ, எப்படி தியானம் செய்கிறார்களோ, எப்படி தபஸ் செய்கிறார்களோ, அந்த அளவுக்கு கூட நீ போக வேணாம். ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் குறைஞ்சபட்சம் என்ன பஜிப்பா போறோம், அது பஜிச்சாலேயே போறோம். சேமே யுக்த தமோ மதகா. அப்புறம் நான் உனக்கு கிடைக்கலன்னா என்ன கேளு. அப்புறம் நான் இவ்வளவு தூரம் உன்னை பஜிச்சேனே எனக்கு உன் கருணை கிடைக்கலையேன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா எந்த அளவுக்கு நீ நம்பறியோ, எந்த அளவுக்கு உனக்கு திட விசுவாசம் என் மேல இருக்கோ, அந்த அளவுக்கு என்னுடைய காருண்யத்தை நீ அனுபவிப்பாய். அதுக்கு குறைஞ்சபட்சம் என்ன பஜி, என்ன பார், என்ன ஸ்மரி. என்ன ஸ்மரிச்சியாகில் அதுக்கான காருண்யம் உனக்கே நான் எழுதி வச்சிருக்கேன். அதனால என்ன பஜிக்கிறதே நீ லட்சியமாக வச்சுக்கோ. அப்படி நீ வச்சுண்டியாகில் நான் உனக்கு தான், வேற எங்க போயிட போறேன், நான் உனக்கே சொந்தம் அப்படின்னு பகவான் ரொம்ப அழகா இந்த 6வது அத்தியாயத்தை முடிக்கிறான். யோகி நாமபி சர்வேஷான் மத்கதே நாந்தராத்மனாம் ஸ்ரத்தாவான் பஜதே யோமாகாம் சமே யுக்த தமோ இதோட தியான யோகம், பகவான தியானிக்கிற முறை 6வது அத்தியாயம் இங்க பூர்த்தி ஆறுது. மேற்கொண்டு நாளைக்கு 7வது அத்தியாயத்தை ஆரம்பிப்போம். அடியே.